ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകുമാറാകട്ടെ. ദൈവന്റെ നാമം മഹിമപ്പെടുവதாக. നമുക്കൊന്നിച്ചിങ്ങനെ ഈ 2 ദിവസം കർത്താവ് തന്നതോർത്ത് സ്തോത്രം ചെയ്യുന്നു. நாம் ஒன்றித்திருக்கும்படியாக இந்த 2 நாட்களை ஆண்டவர் கொடுத்தபடியினாலே கர்த்தரை துதிக்கின்றேன். എനിക്കും കടന്നു വന്ന് ഈ ശുശ്രൂഷയിലൊരു പങ്ക് കർത്താവ് തന്നതോർത്ത് കർത്താവിനോട് നന്ദിയുള്ളവനാണ്. நானும் கடந்து வந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தபடியினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றேன். കർത്താവിനോട് നന്ദിയുള്ളവനായിരിക്കെ ഇതിന് എന്നെ ക്ഷണിക്കുകയും വചന ശുശ്രൂഷയ്ക്ക് അവസരം നൽകുകയും ചെയ്ത TGFന്റെ ഉത്തരവാദിത്തപ്പെട്ട സഹോദരന്മാരോടുള്ള നന്ദിയും ഞാൻ ഈ സമയം അറിയിക്കുന്നു. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற அதே சந்தர்ப்பத்திலும் என்னை இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அழைத்து இதற்கு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியான பொறுப்பை கொடுத்ததான TGFனுடைய பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்துகின்றேன். ബിജു ഓർപ്പിച്ചതുപോലെ സുവിശേഷകൻ മാസികയിൽ കഴിഞ്ഞ ചില വർഷങ്ങളായി എഴുതുവാനായിട്ട് കർത്താവ് അവസരം നൽകുന്നു. சகோதரன் விஜு ஏற்கனவே சொன்னது போல சுவிசேஷகன் பத்திரிகையிலே கடந்த சில மாதங்களாக நான் எழுதுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். എന്നാൽ ഈ സുവിശേഷകൻ ശുശ്രൂഷയോടുള്ള ബന്ധത്തിൽ മറ്റു പ്രിയപ്പെട്ടവരെ നേരിട്ട് പരിചയം ഇതുവരെയും ഇല്ലായിരുന്നു. ஆனால் சுவிசேஷகன் இந்த ஊழியத்தோடு உள்ள நிலையிலே நேரடியான நிலையிலே எனக்கு எந்த விதமான அறிமுகமோ பழக்கமோ கிடையாது. കഴിഞ്ഞ വർഷമാണ് കുമ്പനാട്ട് വെച്ച് ബിജുവിനെ പരിചയപ്പെടുവാനും ഒന്നിച്ചായിരിക്കാനും ഇടയായത്. கடந்த வருடத்தான் கும்பநாட்டிலே வைத்து அருமையான சோதரன் விஜுவை நான் பார்க்கவும் பழக்கம் ஏற்படுத்தவும் ஆண்டு உதவி செய்தார். എന്നാൽ ഇപ്രാവശ്യം ഇവിടെ കടന്നു വരുവാനും മറ്റു പ്രിയപ്പെട്ടവരെ പരിചയപ്പെടുവാനും ഒക്കെ ഇടയായി. ஆனால் இந்த முறை இங்கே கடந்து வரவும் மற்ற சிலரையும் காணத்தக்கதான நிலையிலே ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். മനോഹയുമായി ഫോണിലുള്ള പരിചയമേ ഉള്ളായിരുന്നു. சகோதரன் மனோவோடு கூட நான் தொலைபேசியிலே நான் பேசின பழக்கம் மட்டுமே எனக்கு உண்டு. എന്നാൽ ഇപ്രാവശ്യം നേരിട്ട് കാണുവാനായിട്ട് ഇടയായി. ஆனால் இந்த முறை நேரடியாக பார்க்கக்கூடியதான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். മധുരയിൽ விவேக் എന്നൊരു തർജ്ജമക്കാരനുണ്ടെന്ന് മറ്റു പലരിൽ നിന്നും ഞാൻ അറിഞ്ഞിരുന്നു. மதுரையிலே விவேக் என்கிற சொல்கிறதான ஒரு மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரன் உண்டு என்று மற்ற சகோதரர் மூலமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். അദ്ദേഹത്തോടൊപ്പം കൂടെ നിൽക്കുവാനായിട്ട് കർത്താവ് അവസരം നൽകി. அவரோடு கூட நிற்கிறதற்கும் ஆண்டவர் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். കഴിഞ്ഞ പല വർഷങ്ങളിൽ കേൾക്കുന്ന പേരാണ് ആ സഹോദരൻ മാത്യു വൈരമൺ എന്നുള്ള ആ പേര്. கடந்த அநேக வருடங்களாக நான் கேள்விப்படுகிற ஒரு பேர் தான் சகோதரன் மேத்யூ வைரமன் என்கிறதான பெயர். എന്നാൽ ഈ പ്രാവശ്യം കടന്നു വന്നപ്പോൾ അദ്ദേഹത്തോടും കുടുംബത്തോടുമൊപ്പം പാർക്കുവാനും ശുശ്രൂഷയിൽ ഏർപ്പെടുവാനും കർത്താവ് സഹായിച്ചു. இம்முறை நான் கடந்து வந்த இந்த சந்தர்ப்பத்திலே அவரோடு கூட பழக்கம் ஏற்படுத்தும், அவரை பார்க்கவும் കുടുംബത്തോടു കൂടെ തങ്ങിയിരിക്കും ദൈവം കൊടുത്ത കൃപയ്ക്കാக കർത്തരെ തുതിക്കിன்றேன். ഈ നിലയിൽ കർത്താവ് നൽകിയ ഈ നല്ല സാവകാശത്തിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்நிலையிலே கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்பை எண்ணி கர்த்தரை துதிக்கின்றேன். മാത്രമല്ല മുൻപ് പരിചയമുള്ളവരും അല്ലാത്തവരുമായിട്ടുള്ള നിങ്ങളെല്ലാവരെയും ഒന്നുകൂടി കാണുവാൻ കർത്താവ് തന്ന അവസരത്തിനായി സ്തോത്രം. மட்டுமல்ல, ஏற்கனவே இதற்கு முன்பதாக பழக்கம் உள்ளவர்களும் அல்லது புதிதானவர்களுமான அநேகரை பார்க்கவும் பழகவும் கர்த்தர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். ഈ ദിവസങ്ങളിൽ നാം ഇവിടെ കേട്ട കാര്യങ്ങൾ, അനുഭവിച്ച കാര്യങ്ങളൊക്കെ വരുന്ന നാളുകളിൽ കർത്താവിന് വേണ്ടി കൂടുതൽ പ്രയോജനപ്പെടുന്നതിന് നമുക്ക് പ്രോത്സാഹനമായി ഭവിക്കട്ടെ. இந்த நாட்களிலே நாம் இங்கே கேட்டதான காரியங்கள் வருகிற நாட்களிலே ஆண்டவருக்காக நாம் அதிகமாக பயன்படுகிறதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக காரணமாய் அமையட்டும். എപ്പോഴാണ് ഈ മെസ്സേജ് നിർത്തേണ്ടതെന്ന് എന്നോട് പറഞ്ഞിട്ടില്ല. எப்பொழுது இந்த செய்தியை நிறுத்த வேண்டும் என்று என்னிடத்திலே சொல்லவில்லை. എന്നാൽ വളരെ പ്രസംഗിക്കാനായിട്ട് എനിക്ക് സാധ്യമല്ല. ஆனால் நீண்டதொரு பிரசங்கம் செய்ய என்னால் இயலாது. കാരണം ഈ യോഗത്തിന് ശേഷം ഉടനെ തന്നെ ഞാൻ പോകേണ്ടതായിട്ടുണ്ട്. காரணம் இந்த கூட்டம் முடிந்த உடனே தானே நான் போக வேண்டி இருக்கிறது. പ്രസംഗം നീട്ടിയാൽ ഞാൻ ചിലപ്പോൾ ട്രെയിൻ മിസ്സായെന്ന് വരും. ஒருவேளை என்னுடைய பிரசங்கத்தை நீட்டி கொண்டு போவேன் என்றால் என்னுடைய ரயிலை நான் விட்டு விடுவேன். അതുകൊണ്ട് കഴിയുന്നത്ര ചുരുക്കത്തിൽ ചില സത്യങ്ങൾ ആ ഒരു ഒടുവിലത്തെ വചന ശുശ്രൂഷ എന്നുള്ള നിലയിൽ ഓർപ്പിച്ച് പ്രോത്സാഹനമായി ഓർപ്പിച്ച് നിർത്തുവാനായിട്ടാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. ஆகவே கூடுமான நிலையிலே சுருக்கமாக ஒரு இறுதி நேர செய்தியாக இருக்கிறபடினாலே சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தி நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். നാം ചിന്തിക്കുന്ന കാര്യങ്ങൾ നമുക്കൊക്കെയും ആത്മീയമായി പ്രയോജനപ്രദമായി തീരട്ടെ. நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய நிலையிலே பிரயோஜனமாக இருப்பதாக. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 21-ാം അധ്യായത്തിലേക്ക് നാം ശ്രദ്ധയെ കൊണ്ടുവരും. யோவான் சுவிசேஷம் அதனுடைய 21-ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்பலாம். അതിന്റെ 1 മുതൽ 14 വരെയുള്ള വാക്യങ്ങളായിരിക്കും നാം ചിന്തിക്കുക. அதனுடைய 1 தொடங்கி 14 வரையிலான வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். എന്നാൽ സമയം ലാഭിക്കുവാനായിട്ട് നാം അതിന്റെ ആദ്യത്തെ 3 വാക്യങ്ങൾ മാത്രം പ്രാരംഭമായി വായിക്കാം. ஆனால் நம்முடைய நேரத்தை ஆதாயம் செய்யும்படியாக அதனுடைய துவக்க 3 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கின்றேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது,
சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் மேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 14 வாக்கியம் கூடி வாய்க்க. 14வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். இயேசு மரித்தோர் எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இதுவே 3வது தரிசனம். നാം വായിച്ച വേദഭാഗത്തെ ദൈവം നമുക്ക് അനുഗ്രഹമാക്കി തരുമാറാകട്ടെ. நாம் வாசித்த வேத பகுதியை நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. നാം പുതിയ നിയമം വായിക്കുമ്പോൾ കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റ ശേഷം താൻ മറ്റുള്ളവർക്ക് ഏതാണ്ട് 11 പ്രാവശ്യം പ്രത്യക്ഷമാകുന്നത് നാം കാണുന്നുണ്ട്. நாம் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஏறத்தாழ 11 முறை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் அல்லது தரிசனமானார் என்கிறதை பார்க்கின்றோம். ആ പ്രത്യക്ഷതകളെല്ലാം അതിന്റെ ക്രമത്തിൽ നാം എഴുതിയാൽ, அதனுடைய அந்த தரிசனங்களை எல்லாம் அதனுடைய ஒழுங்கின்படி நாம் எழுதுவோம் என்றால், ഈ 21 അധ്യായത്തിൽ നാം കാണുന്ന ഈ ദർശനം അല്ലെങ്കിൽ ഈ പ്രത്യക്ഷത ഏതാണ്ട് 7ാമത്തേതായി നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നു. அந்த தரிசனங்கள் எல்லாம் நாம் ஒழுங்குபடுத்தி எழுதக்கூடிய நிலையிலே இந்த 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின அல்லது அந்த தரிசனமானது 7வது தரிசனமாக இருக்கிறது. അതിന്റെ 14ാം വാക്യം നാം വായിച്ചപ്പോ அந்த 14ാം വചനத்தை നാം വാசிக்கும் பொழுது ഇങ്ങനെ 3ാം പ്രാവശ്യം ശിഷ്യന്മാർക്ക് പ്രത്യക്ഷമായി എന്ന് നാം കാണുന്നു. சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று நாம் பார்க்கின்றோம். എന്നാൽ ശിഷ്യന്മാർക്ക് മാത്രമായി നൽകിയ 3ാമത്തെ ദർശനം എന്നതിന്റെ, அதாவது இது சீஷர்களுக்கு மட்டும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின 3வது தரிசனம். മഗ്ദലക്കാരത്തി മറിയയ്ക്കും മറ്റ് സ്ത്രീകൾക്കും ഒക്കെ പ്രത്യക്ഷമായതെല്ലാം ചേർത്ത് നോക്കിയാൽ ഇത് 7ാമത്തെ പ്രത്യക്ഷതയാണ്. இது இல்லாதபடிக்கு மகதலேனா மரியாள் மற்ற சில பெண்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின தரிசனம் கொடுத்ததான காரியங்களை நாம் கிரமப்படுத்துவோம் என்றால் இது 7வது தரிசனமாக இருக்கிறது. ഇതിന്റെ പ്രാരംഭ ഭാഗം നാം വായിച്ചപ്പോ இதனுடைய துவக்க பகுதியை நாம் வாசித்த பொழுது ഈ പ്രത്യക്ഷത എത്ര ശിഷ്യന്മാർക്കായിരുന്നു എന്ന് നാം അവിടെ കാണുന്നു. இங்கே ஆண்டவர் தம்மை எத்தனை சீஷர்களுக்கு அங்கே வெளிப்படுத்தினார் என்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ആ പേരുകളൊക്കെ ഒന്ന് എണ്ണി നോക്കിയാൽ അവിടെ 7 ശിഷ്യന്മാരെ നാം കാണും. அந்த பெயர்களை நாம் எண்ணமிட்டு பார்ப்போம் என்றால் 7 சீஷர்களை நாம் அங்கே பார்க்க முடியும். അങ്ങനെ 7 ശിഷ്യന്മാർക്ക് തന്റെ 7ാമത്തെ പ്രത്യക്ഷത ഉണ്ടായതായി നാം കാണും. அவ்விதமாக 7 சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே தன்னுடைய 7வது தரிசனத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்தார். കർത്താവിന്റെ പ്രത്യക്ഷതകളൊക്കെ നാം നോക്കിയാൽ, ஆண்டவருடைய தரிசனங்களை எல்லாம் நாம் கவனிப்போம் என்றால், താൻ ആർക്ക് പ്രത്യക്ഷപ്പെട്ടുവോ അവർക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള നിലയിൽ താൻ പ്രത്യക്ഷമാകുന്നത് നാം കാണുന്നു. அவர் யாருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ഈ ഭാഗം നാം ധ്യാനിക്കുമ്പോഴും இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுதும் ഈ 7 പേർക്ക് അല്ലെങ്കിൽ ഈ ശിഷ്യന്മാർക്ക് ഏതവസ്ഥയിലുള്ള പ്രത്യക്ഷത ആവശ്യമായിരുന്നോ, തന്നെക്കുറിച്ചുള്ള പ്രത്യക്ഷത ആവശ്യമായിരുന്നുവോ ആ നിലയിൽ തന്നെത്താൻ അവർക്ക് பிரத்யட்சமாகுதுதான். இந்த 7 சீஷர்களுக்கும் ஆண்டவரை குறித்த எப்படிப்பட்டதான ஒரு வெளிப்படுத்தல் அவசியமோ அதே விதமான ஒரு வெளிப்படுத்தலின் நிலையிலே தான் ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை தரிசனமாகிறார். நாம் இவ தியானிக்கும்போது, நாம் இங்கே இதை தியானிக்கும் பொழுது, நாம் கர்த்தர் சுசுரூஷையில் பலஇடங்களில் ஆയിരിക്കുമ്പോൾ, நாம் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக பல்வேறு இடங்களிலே இருக்கும் பொழுது, പല സാഹചര്യങ്ങളിലൂടെ നാം കടന്നു പോകുമ്പോൾ, பல சூழ்நிலைகள் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது, ഈ ശിഷ്യന്മാർക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള നിലയിൽ കർത്താവ് നമുക്ക് നൽകുന്ന പ്രത്യക്ഷതയാണ് ഈ പ്രത്യക്ഷതയിൽ നാം കാണുന്നത്. இந்த சீஷர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறது போல நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற நிலையிலே தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ആ നിലയിൽ നാം ചിന്തിക്കുന്ന, നാം പങ്കിടുന്ന ആലോചനകൾ നമുക്ക് പ്രയോജനമായി തീരും. அந்நிலையிலே நாம் சிந்திக்கக்கூடியதான இந்த ஆலோசனைகள் நமக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அத்தியாயம் നാം വായിക്കുമ്പോൾ, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, കർത്താവായ യേശു ക്രിസ്തു ക്രൂശിലേക്ക് പോകുന്നതിന് മുൻപ്, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக തന്റെ ഉയർപ്പിനെ കുറിച്ച് താൻ അവരോട് പറയുന്നത്, தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களிடத்தில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ഉയർത്തെഴുന്നേറ്റ ശേഷം അവർക്ക് മുൻപായി താൻ ഗലീലയ്ക്ക് പോകുമെന്ന് താൻ അവരോട് പറയുന്നത് നാം കാണുന്നു. உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக அவர்களுக்கு முன்பதாக தாம் கலிலேயாவுக்கு போவதாக ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். മത്തായി 26ന്റെ 32ஆம் വാക്യത്തിലാണ് നമ്മൾ ഇത് കാണുന്നത്. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்திலே நாம் இங்கே வாசிக்கின்றோம். 28ஆம் അധ്യായത്തിലേക്ക് നാം വരുമ്പോൾ, 28ஆம் அதிகாரத்திலே நாம் வரும் பொழுது, കർത്താവിന്റെ ഉയർപ്പിന് ശേഷം ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக ദൂതന്മാർ ആ സ്ത്രീയോട്, മഗ്ദലക്കാരത്തി മറിയോട് പറയുന്ന വാക്കുകൾ നാം കാണുന്നു. தூதர்கள் அங்கே மகதலேனா மரியாளிடத்திலே சொல்லுகிற
சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். നിങ്ങൾക്ക് മുൻപായി അവൻ ഉയർത്തെഴുന്നേറ്റിരിക്കുന്നു, നിങ്ങൾക്ക് മുൻപായി അവൻ ഗലീലയ്ക്ക് പോകും എന്ന് അവരോട് ശിഷ്യന്മാരോട് അറിയിക്കുവാൻ പറയുന്നു. அங்கே அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கு முன்பதாக அவர் கலிலேயாவிற்கு போவார் என்று சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். തുടർന്ന് നാം താഴേക്ക് വായിക്കുമ്പോൾ தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் பொழுது കർത്താവ് തന്നെ സ്ത്രീകൾക്ക് പ്രത്യക്ഷമാകുന്നു. கர்த்தர் தாமே அந்த பெண்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். അവൻ പറയുന്നു, നീ പോയി എന്റെ സഹോദരന്മാരോട് പറയുക, ആ ശിഷ്യന്മാരോട് പറയുക, ഞാൻ ഉയർത്തെഴുന്നേറ്റിരിക്കുന്നു, അവർക്ക് മുൻപേ ഞാൻ പറഞ്ഞതുപോലെ ഗലീലയ്ക്ക് പോകുന്നു. அங்கே நீங்கள் நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், நீங்கள் போய் சகோதரிடத்திலே நான் அவர்களுக்கு முன்பதாக நான் கலிலேயாவுக்கு போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். നാം ഒന്ന് ഓർക്കേണ്ട ഒരു കാര്യമുണ്ട്. நாம் ஒன்றை ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. കർത്താവിന്റെ പ്രത്യക്ഷതകൾ നോക്കിയാൽ, ஆண்டவருடைய தரிசனங்களை கவனிப்போம் என்றால், കർത്താവ് പെട്ടെന്ന് അവിചാരിതമായി അവർ പ്രതീക്ഷിക്കാത്ത സമയത്ത് നൽകുന്ന പ്രത്യക്ഷതകളാണ് മിക്കതും നാം കാണുന്നത്. ஆண்டவர் அவர்கள் எதிர்பாராத சந்தர்ப்பத்திலே அங்கே திடீரென அவர்களுக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ഒരു മുറിയിൽ ഭയന്നിരിക്കുമ്പോൾ, ஒரு அறைக்குள்ளாக பயந்து ஒளிந்திருக்கும் போது അപ്രത്യക്ഷിതമായി പെട്ടെന്ന് അവൻ നടുക്ക് വന്ന് നിൽക്കുന്നു. திடீரென்று அவர்கள் நடுவிலே அவர் தோன்றுகிறார். അല്ലെങ്കിൽ എമ്മവസിലേക്ക് പോകുമ്പോൾ, இல்லை என்றால் எம்மாவுக்கு போகிற வழியிலே അപരിചിതനായി അവരോട് കൂടെ അവൻ നടക്കുന്നു. ஒரு அந்நியரை போல அவர்களிடத்திலே அவர் நடந்து போகிறார். അങ്ങനെ അപ്രത്യക്ഷിതമായിട്ടുള്ള പ്രത്യക്ഷതകളാണ് നാം മിക്കതും കാണുന്നത്. அவ்விதமாக எதிர்பாராததான நிலையில் உள்ளதான தரிசனங்களை தான் நாம் அதிகமாய் பார்க்கிறோம். എന്നാൽ അവൻ മുൻപ് നൽകിയ അപ്പോയിന്റ്മെന്റ് അനുസരിച്ചുള്ള ഏക പ്രത്യക്ഷതയാണ് നമുക്ക് ഇവിടെ കാണാൻ. ஆனால் அவர் ஏற்கனவே முன்குறித்து சொன்னதான அப்பாயின்மெண்ட் படியான இருக்கக்கூடியதான ஒரு தரிசனத்தை தான், அது ஒரே தரிசனம், அது இந்த தரிசனம். ഗലീലയിൽ ഞാൻ നിങ്ങളെ കാണും, கலிலேயாவிலே உங்களை நான் பார்ப்பேன். ഉയർത്തെഴുന്നേറ്റ ശേഷം വീണ്ടും അത് തന്നെ ദൂതനും കർത്താവും ആവർത്തിച്ച് പറയുന്നു. உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக தூதனும் ஆண்டவரும் தானே அதை மறுபடியும் சொன்னார். അങ്ങനെ ഗലീലയിൽ കർത്താവ് പറഞ്ഞതനുസരിച്ച് കർത്താവിനെ കാണുവാനായിട്ട്, കർത്താവിനെ ആ പ്രത്യക്ഷത ലഭിക്കുവാനായിട്ട് കൂടി വന്നിരിക്കുന്ന ശിഷ്യന്മാരെയാണ് ഇവിടെ നാം കാണുന്നത്. அவ்விதமாக ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தம்மை வெளிப்படுத்த போகிறார் என்று சொன்ன நிலையிலே அவரை காணத்தக்கதான ஒரு சூழ்நிலையிலே இங்கே சீஷர்கள் இருக்கிறார்கள். 7 പേരുടെ പേര് നാം അവിടെ കാണുന്നു. 7 பேருடைய பெயர்களை இங்கே நாம் பார்க்கிறோம். ഇനിയും ആളുകൾ വരാനുണ്ട്, இன்னும் ஆட்கள் வர இருக்கிறார்கள், കർത്താവും വരുവാനുണ്ട്, ஆண்டவரும் வரப்போகிறார். അങ്ങനെ 7 ശിഷ്യന്മാർ കർത്താവിനായി കാത്തിരിക്കും. அவ்விதமாக 7 சீஷர்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்கள். ആരൊക്കെയാണ് അവിടെ ഉള്ളത്? அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? 2-ാം വാക്യത്തിൽ നാം കാണുന്നു. 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ശീമോൻ പത്രോസ് അവിടെയുണ്ട്. சீமோன் பேதுரு அங்கே இருக்கிறார். ശീമോൻ പത്രോസ് ആണ് എപ്പോഴും ലിസ്റ്റിൽ ആദ്യം, നമുക്കറിയാം. சீமோன் பேதுரு தான் அந்த பட்டியலிலே முதல் ஆள் என்பது நமக்கு தெரியும். ആ സ്ഥാനം താൻ മറ്റാർക്കും കൊടുക്കുകയില്ല. அந்த இடத்தை அவர் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். പിന്നെ നാം തോമസിനെ കാണുന്നു. அதன் பின்பதாக தோமாவை நாம் பார்க்கிறோம். തോമസിനെ സാധാരണ രണ്ടാമനായി നാം എങ്ങും കാണുന്നില്ല. நம்ம தோமாவை பொதுவாக இரண்டாவதாக நபராக நாம் இங்கே பார்க்க முடியாது. എന്നാൽ ഇവിടെ രണ്ടാമനായി നാം കാണും. ஆனால் இங்கே இரண்டாவது நபராக பார்க்கின்றோம். ചിലപ്പോ 20-ാം അധ്യായത്തിൽ കർത്താവുമായി തനിക്ക് വന്ന ചില അനുഭവങ്ങളായിരിക്കാം ഇച്ചിരി മുൻപോട്ട് വരാനായിട്ട് കാരണമായി തീർന്നത്. ஒருவேளை 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரோடு கூட உள்ளதான அவருடைய சில சம்பவங்கள், அந்த நிகழ்வுகள் கொஞ்சம் அவர் படியேறி மேலே முன்னாலே வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். അതിനുശേഷം നഥനയേലിനെ നാം കാണും. அதற்கு பின்பதாக நத்தான்வேலை நாம் பார்க்கிறோம். അത് ബർത്തലോമായി ആണെന്ന് നമുക്കറിയാം. அங்கே செபதேயன் பர்த்தலமேயு, നഥനയേൽ മറ്റു സുവിശേഷങ്ങളിൽ ബർത്തലമായി എന്ന് നാം കാണുന്നു. பர்த்தலமேயு என்று மற்ற சுவிசேஷங்களிலே நாத்தான்வேலுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். അതിനുശേഷം സെബദി മക്കളെ നാം കാണുന്നു. அதைத் தொடர்ந்து செபதேயின் குமாரரை பார்க்கிறோம். ആരാണ് സെബദി മക്കൾ? யார் அந்த செபதேயின் குமாரர்கள்? യാക്കോബ്, യോഹന്നാൻ. யாக்கோபு, யோவான். പിന്നെ പേര് പറയാത്ത വേറെ 2 പേരെയും നാം കാണുന്നു. பேர் சொல்லப்படாத வேறு 2 பேரையும் நாம் இங்கே பார்க்கிறோம். അത് ആരായിരിക്കാം? அது யாராக இருக்கலாம்? നമുക്കറിയില്ല, நமக்கு தெரியாது. എന്നാൽ ഇങ്ങനെയാണ് അനുമാനം. ஆனால் இவ்விதமாக நாம் யூகிக்கலாம். പത്രോസ് ഉള്ളിടത്ത് അന്ത്രയോസും മിക്കവാറും ഉണ്ട്. பேதுரு இருக்கிற இடத்துல எல்லாம் அந்திரேயாவும் இருக்கிறார். അന്ത്രയോസ് ഉള്ളിടത്ത് മിക്കവാറും ഫിലിപ്പോസും ഉണ്ട്. அந்திரேயா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அதிகமாக பிலிப்பும் இருப்பார். അപ്പോൾ പേര് പറയാത്ത ഈ 2 പേർ അന്ത്രയോസും ഫിലിപ്പോസും ആയിരിക്കാമെന്ന് അനുമാനിക്കുന്നു. அவ்விதமாக பெயர் சொல்லப்படாத இந்த 2 பேரும் அந்திரேயாவும் பிலிப்புமாக இருக்கலாம் என்று நாம் யூகிக்கலாம். അങ്ങനെ 7 പേർ അവിടെ കൂടിയിരിക്കുക. ஆக 7 நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். മറ്റു ശിഷ്യന്മാരും വരണം, மற்ற சீஷர்களும் வர வேண்டும், കർത്താവ് വരണം, ஆண்டவர் வர வேண்டும். കർത്താവ് പറഞ്ഞതുപോലെ ഗലീല കടൽക്കരയിൽ അവർ കാത്തിരിക്കുക. ஆண்டவர் சொன்னது போல கலிலேயா கடற்கரையிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். ഇവിടെ തിബെരിയാസ് കടൽക്കര എന്ന് നാം കാണുന്നത്. இங்கே திபேரியா கரையில் என்று நாம் வாசிக்கிறோம். എന്നാൽ
കടൽ എന്ന് പറയുന്നുവെങ്കിലും ഈ തിബരിയാസ് കടൽക്കര തന്നെയാണ് ഗലീല കടൽ. அங்கே திபெரியா கடல் தான் கலிலேயா கடல். കടൽ എന്ന് പറയുന്നുവെങ്കിലും ഇത് കടലല്ലായിരുന്നു. கடல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் இது கடல் அல்ல. ഇത് തന്നെയാ, ഇതൊരു വെറും തടാകം മാത്രമാണ്. இது ஒரு சின்ன ஒரு ஏரி மட்டுமே. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 5:1 നാം വായിക്കുമ്പോൾ, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது അവിടെ ഇതിനെ തടാകം, ഗന്നസരത്ത് തടാകം എന്ന് തന്നെ വിളിച്ചിട്ടുണ്ട്. அங்கே நான் வாசிக்கும் பொழுது கனசரேத்து அந்த ഗന്നസരത്ത് തടാകം. கடல் 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 ஓகே, தமிழில் கடல் தന്നെயா, എന്നാൽ തടാകം എന്ന് തന്നെയാ വരണം. ஆனா கனசரேத்து ஏரி என்கிறதான நிலையிலே நான் வைத்துக் கொள்ளலாம். ഇത് കടലായിരുന്നില്ല, കേവലം തടാകം മാത്രമായി. இது கடல் அல்ல, ஒரு ஏரி போன்றதான ஒரு பகுதி, நீர்நிலை. கடல் ஜலവും ആയിരുന്നില്ല, അതിൽ ഉപ്പില്ലാത്ത സാധാരണ ഫ്രഷ് വാട്ടർ ആയിരുന്നു. அதாவது அதிலே கடல் தண்ணீரும் கிடையாது, உப்பில்லாத நல்ல தண்ணீர் அதிலே இருந்தது. യോർദാൻ ഇതിലൂടെയാ ഒഴുകുന്നത്. யோர்தான் நதியானது இதன் வழியாக பாய்ந்தோடுகிறது. ബൈബിളിന്റെ പുറകിലുള്ള ആ പടമൊക്കെ നോക്കിയാൽ മനസ്സിലാകാൻ സാധിക്കും. வேத புத்தகத்தினுடைய பின்னாலே இருக்கக்கூடிய வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதை புரிந்து கொள்ள முடியும். എന്നാൽ കടൽ എന്ന് വിളിക്കുവാൻ കാരണം, ஆனால் கடல் என்று அழைக்கப்பட காரணம், രണ്ട് വശങ്ങളിലും വലിയ ആ കുന്നുകൾ, മലകൾ ഉണ്ടായിരുന്നു. ரெண்டு புறமும் மிகப்பெரியதான மலைகள் இருக்கிறது. അവിടെ നിന്നും ശക്തമായിട്ടുള്ള കാറ്റുകൾ അടിക്കുക സാധാരണമാണ്. அங்கே இருந்து மிக அதிகமான பலத்த காற்றுகள் அடிக்கும். ഈ കാറ്റ് ഈ തടാകത്തിൽ അടിക്കുമ്പോൾ இந்த காற்றானது இந்த நீர்நிலை மீது மோதும் போது അലകൾ ഉയരും. அந்த நீர்நிலையிலே அலைகள் எழும்பும். പെട്ടെന്ന് അലകൾ ഉയരുവാൻ ഇടവരും. திடீரென்று அலைகள் எழும்புகிறதா இருக்கும். ആ അലകൾ നിമിത്തം, அந்த அலைகளின் நிமித்தம் നോക്കിയാൽ കടൽ പോലെ ഇരിക്കും. அதை பார்க்கும் பொழுது கடலை போலவே தோன்றும். അതുകൊണ്ട് ഇതിനെ കടലെന്ന് മനുഷ്യർ വിളിക്കുക. அதனாலே மற்றவர்கள் இதை கடல் என்று மனிதர்கள் அழைக்கிறார்கள். നമുക്ക് ആ കാര്യങ്ങൾ പ്രാധാന്യമുള്ളതല്ല, ഈ ഭാഗം ചിന്തിക്കുകയാണല്ലോ, അതുകൊണ്ട് പറഞ്ഞു എന്ന്. நமக்கு அது ஒரு முக்கியத்துவம் அல்ல, ஆனால் இந்த பகுதியை சிந்தித்ததனாலே இதை நான் சொல்லுகிறேன். അങ്ങനെ ഇവർ കാത്തിരിക്കുമ്പോ, அப்படி இவர்கள் காத்திருக்கும் போது പത്രോസ് പറയുന്ന വാക്കുകൾ 3ആം വാക്യത്തിൽ നാം കാണാം. பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தைகளை 3ஆம் வசனத்திலே கவனிக்கிறோம். ഞാൻ മീൻ പിടിപ്പാൻ പോകുന്നു. நான் மீன் பிடிக்க போகின்றேன். സാധാരണ ഈ ഭാഗം ഇതിൽ നിന്നും ശുശ്രൂഷിക്കുന്നവർ பொதுவாக இந்த பகுதியை பிரசங்கிக்கும் போது സാധാരണ ഈ കാര്യത്തിൽ പത്രോസിനെ കുറ്റപ്പെടുത്തുന്നത് നാം കണ്ടിട്ടുണ്ട്. சாதாரணமாக இந்த விஷயத்திலே பேதுருவை குறை சொல்லுகிறதை தான் பார்க்க முடியும். വേല വിട്ട് മീൻ പിടിക്കാനായിട്ട് പോകുന്നു എന്നുള്ള വിശദീകരണങ്ങളൊക്കെ നിങ്ങൾ കേട്ടുക. ஊழியத்தை விட்டு மீன் பிடிக்க போகிறார்ங்கிறதான விளக்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ഇല്ല, താൻ വേല വിട്ടൊന്നും പോവുകയായിരുന്നില്ല. அவர் ஊழியத்தை விட்டு ஒன்று போகவில்லை. അവിടെ കാത്തിരുന്നപ്പോൾ സമയമുണ്ടായിരുന്നു. அங்கே காத்திருந்த பொழுது கொஞ்சம் நேரம் கிடைச்சிச்சு. ഇവർക്കറിയാവുന്ന ഏക പണി എന്ന് പറയുന്നത് മീൻപിടുത്തമാണ്. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை அப்படின்றது மீன் பிடிக்கிறது. അതുകൊണ്ട് മീൻ പിടിക്കാൻ പോകുന്നു എന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. அதனால மீன் பிடிக்க போகிறார்ங்கிறது மட்டுமே. പത്രോസിനെ കുറ്റപ്പെടുത്തിയിട്ട് കാര്യമില്ല. பேதுருவை குறை சொல்லிவிட்டு இங்கே விஷயம் இல்லை. അതിനുശേഷം കർത്താവ് പ്രത്യക്ഷമാകുമ്പോൾ, அதை பின்பு ஆண்டவர் அங்கே தன்னை வெளிப்படுத்தும் போது കർത്താവും അതിനെ തന്നെ കുറ്റപ്പെടുത്തുന്നില്ല. ஆண்டவர் தானே அதையும் குறையாக சொல்லவில்லை. ആ മീൻപിടുത്തത്തിൽ കർത്താവ് സഹായിക്കുക മാത്രമേ ചെയ്യൂ. அந்த மீன் பிடிக்கிற விஷயத்திலே ஆண்டவர் உதவிதான் செய்தார். ആ നിലയിൽ തന്നെ അതിനെ കുറ്റപ്പെടുത്തുവാൻ ആവശ്യമില്ല. அந்த விதத்திலே நாம் அவரை குறை சொல்லுகிறதற்கு எந்த விதத்திலும் இடமில்லை. കർത്താവ് കുറ്റപ്പെടുത്തിയില്ല, പിന്നെ നമ്മൾ ആരാ കുറ്റപ്പെടുത്തുക? ஆண்டவர் குறை சொல்லலன்னா நாம என்னத்தங்க குறை சொல்றது? அவர் ശുശ്രൂഷ വിട്ടൊന്നും പുറയിലോട്ട് പോവുകയായിരുന്നില്ല. താൻ அவர் ஊழியத்தை விட்டு ஒன்றும் பின்வாங்கி போகவில்லை. സമയം ഉള്ളത് കൊണ്ട് ഉള്ള സമയം ഉപയോഗിക്കുന്നത് മാത്രമേ. ஒரு நேரம் கிடைத்தபடியினாலே கிடைத்த நேரத்தை அங்கே பேதுரு பயன்படுத்துகிறார். തുടർന്ന് ആ രാത്രിയിൽ ഒന്നും പിടിച്ചില്ല എന്ന് നാം കാണുന്നു. தொடர்ந்து அந்த ராத்திரியிலே ஒன்றும் பிடிக்கவில்லை என்றும் பார்க்கிறோம். പിടിക്കുവാൻ വരുത്താതെ ദൈവം കാത്തത്, തുടർന്ന് തന്നെത്താൻ വെളിപ്പെടുത്തുവാൻ സാഹചര്യം ഒരുക്കുക. ஒன்றும் பிடிக்காதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தினது பின்பதாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறதற்காக. പിന്നീട് അവർ അതിരാവിലെ കരയിലേക്ക് വരുന്നു. அதை பின்பு அதிகாலையிலே அவர்கள் கரைக்கு வருகிறார்கள். കർത്താവ് കരയിൽ നിൽപ്പുണ്ട്. அங்கே விடியற்காலையிலே கரையிலே ஆண்டவர் நிற்கிறார். എന്നാൽ കർത്താവ് ഒരു അപരിചിതൻ എന്നുള്ള മട്ടിലാണ് അവിടെ നിൽക്കുന്നത്. அங்கே ஆண்டவர் ஒரு அந்நியரை போல அங்கே நிற்கிறார். മീൻപിടുത്തക്കാർ കടലിൽ നിന്ന് വരുമ്പോ, மீனவர்கள் கடலிலிருந்து வரும்போது വളരെ ഫ്രഷ് ആയിട്ടുള്ള മീൻ കിട്ടുവാനായിട്ട് ആളുകൾ വാങ്ങുവാൻ വരും. அங்கே நல்ல புதியதான மீன்களை வாங்குகிறதற்காக ஆட்கள் அங்கே வெளியே நிற்பார்கள். അങ്ങനെ വന്ന ഒരുവൻ എന്നുള്ള നിലയിൽ കർത്താവ് അവിടെ നിൽക്കുക. அப்படி வரந்து வாங்கும்படியாய் நிற்கக்கூடிய ஒருவரை போல அங்கே ஆண்டவர் நிற்கிறார். അവർ അരികെ എത്തിയപ്പോ, அங்கே அவர்கள் அருகிலே வந்தபோது കർത്താവ് ചോദിക്കുന്ന വാക്കുകൾ നാം അവിടെ കാണുന്നുണ്ട്. ஆண்டவர் கேட்கக்கூடியதான வார்த்தைகளை நீங்கள் இங்கே கவனியுங்கள். എന്താണ് കർത്താവ് ചോദിക്കുന്നത്? ஆண்டவர் என்ன கேட்கிறார்? 5ஆം വാക്യത്തിൽ നമ്മൾ കാണുന്നു. 5ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்கின்றோம். കുഞ്ഞുങ്ങളെ കൂട്ടുവാൻ വല്ലതുമുണ്ടോ? பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா?
വാസ്തവത്തിൽ കുഞ്ഞുങ്ങളെ എന്നുള്ള പ്രയോഗമല്ല അവിടെ വരേണ്ടത്. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிள்ளைகளே என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்த வேண்டியதில்லை. ചില തർജ്ജമകൾ നാം നോക്കിയാൽ സേഴ്സ് അല്ലെങ്കിൽ യജമാനന്മാരെ, அங்கே சில மொழிபெயர்ப்புகளை நாம் கவனிப்போம் என்றால் எஜமான்மாரே என்கிற ஆண்டவன்மாரே அப்படின்ற மாதிரி, ഒരു അന്യനായിട്ടുള്ള ഒരു വ്യക്തി അന്യരോട് സംസാരിക്കുന്ന നില, அல்லது ஒரு அந்நியராகிய மனுஷன் மற்றொரு அந்நியர்களை பார்த்து அவர்களோடு கூட பேசுகிறது போல. കൂട്ടുവാൻ വല്ലതുമുണ്ടോ? அங்கே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா എന്ന് വെച്ചാൽ വാങ്ങുവാൻ മീൻ എന്തെങ്കിലും ഉണ്ടോ அப்படின்னு கேட்டா வாங்குறதுக்கு ஏதாவது மீன் வச்சிருக்கீங்களா? അവർ ഉത്തരം പറയുന്നത് നാം കാണുന്നു. அவர்கள் பதில் சொல்லுகிறதை கவனியுங்களேன். ഇല്ല. இல்லை, ஒன்றுமில்லை. ഒരു അപരിചിതനോട് എങ്ങനെ ഉത്തരം പറയുമോ ആ നിലയിൽ അവർ ഉത്തരം പറയുന്നു. ஒரு அந்நியரிடத்திலே எந்த விதத்திலே பதில் சொல்லுவோமோ அதே போலதான் அவர்களும் பதில் சொல்லுகிறார்கள். ഒരു വാക്ക് മാത്രം, ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ഇല്ല, ஒன்றுமில்லை. തമിഴിൽ രണ്ട് വാക്കുണ്ട്, இல்ல சேர்த்து உண்டு. ചേർത്ത് തന്നെയാ. ഓക്കെ, ഒരു വാക്ക് മാത്രം നമ്മൾ അവിടെ കാണും. அங்கே ஒரு வார்த்தை மட்டுமே இருக்கிறது. അതിലും ചെറുതാക്കുവാനായിട്ട് സാധ്യമല്ല. அதையும் இன்னும் சிறிதாக்க முடியாது. നോ അല്ലെങ്കിൽ ഇല്ല, அதாவது நோ, இல்லை, ஒன்றுமில்லை. ഒരു അപരിചിതനോട് സംസാരിക്കുന്ന നിലയിൽ അവനോട് ഉത്തരം പറയും. ஒரு அந்நியரோடு கூட பேசக்கூடியதான விதத்திலே அங்கே பதில் சொல்லுகிறார்கள். തുടർന്ന് നാം താഴേക്ക് വായിക്കുമ്പോഴാണ് കർത്താവ് തന്നെത്താൻ ആ സാഹചര്യത്തിൽ അവർക്ക് പ്രത്യക്ഷപ്പെടുന്നത് നാം കാണും. தொடர்ந்து ஆண்டவர் தாமே அந்த சூழ்நிலையின் நடுவிலே அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். തന്നെ കുറിച്ചുള്ള വസ്തുതകൾ അവർക്ക് വെളിപ്പെടും. தம்மை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ആ ഭാഗത്തേക്ക് ഒന്ന് വരിക. அந்த பகுதிக்கு நீங்கள் கடந்து பாருங்களேன். அப்பொழுது அவர், 4-ാം വാക്യം, 4வது வசனம், விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். നോക്കുക, യേശു ആകുന്നുവെന്ന് ശിഷ്യന്മാർ അറിഞ്ഞില്ല. இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 12-ാം വാക്യം നോക്കുക. 12வது வசனத்தை கவனியுங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினாலே அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. കർത്താവാകുന്നുവെന്ന് അറിഞ്ഞിട്ട്, கர்த்தர் என்று அறிந்தபடியினால். 4-ാം വാക്യത്തിൽ നാം എന്താ കാണുന്നത്? 4வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? കർത്താവാണെന്ന് അവർ അറിഞ്ഞില്ല. இயேசு என்று அவர்கள் அறியவில்லை. 12-ാം വാക്യത്തിലോ? 12வது வசனத்திலோ? അറിഞ്ഞിട്ട്. அங்கே அறிந்திருந்தபடியால். അതിന് മധ്യയാണ് കർത്താവിന്റെ വെളിപ്പാട് നാം കാണുന്നത്. அதன் நடுவிலே தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். കർത്താവ് തന്നെ കുറിച്ചുള്ളത് അവർക്ക് വെളിപ്പെടുത്തുന്നു. ஆண்டவர் தன்னை குறித்ததான காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். മറ്റൊരു കാര്യം ശ്രദ്ധിക്കുക. மற்றொரு காரியங்களை கவனியுங்களேன். 1-ാം വാക്യത്തിലേക്ക് വരിക. 1வது வசனத்தை கவனியுங்கள். പ്രത്യക്ഷമാകുക എന്നുള്ള വാക്ക് 2 പ്രാവശ്യം നമ്മോട് அங்க நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தின விவரமாவது என்கிற 2 வார்த்தைகளை 2 முறை பார்க்கிறோம். ശിഷ്യന്മാർക്ക് പ്രത്യക്ഷനായി, அங்கே சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார், പ്രത്യക്ഷമായ ജീവിതമായിരുന്നു. வெளிப்படுத்தின விவரமாவது. 14-ാം വാക്യത്തിലേക്ക് നോക്കുക. 14வது வசனத்தை கவனியுங்கள். ആ വാക്ക് വീണ്ടും നാം കാണുന്നു. அந்த வார்த்தை மறுபடியும் நாம் இங்கே பார்க்கிறோம். ഇങ്ങനെ 3-ാം പ്രാവശ്യം ശിഷ്യന്മാർക്ക് പ്രത്യക്ഷനായി. இது 3வது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின தரிசனம். അപ്പോൾ പ്രത്യക്ഷമായി എന്നുള്ള വാക്ക് 3 പ്രാവശ്യം നാം ഇവിടെ കാണുന്നു. ஆகவே ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்கிறதான காரியம் 3 முறை நாம் பார்க்கிறோம். അവൻ പ്രത്യക്ഷമായി, அவர் தம்மை வெளிப்படுத்தினார், അവൻ പ്രത്യക്ഷനായി, அவர் தரிசனமானார், അവൻ പ്രത്യക്ഷനായി. அவர் தரிசனமானார். 4 മുതൽ 12 വരെയുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ 4 தொடங்கி 12 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கும் போது കർത്താവിനെ കുറിച്ചുള്ള ത്രിവിധ പ്രത്യക്ഷതയാണ് നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. ஆண்டவரை குறித்ததான 3 விதமான வெளிப்படுத்தல் அல்லது தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். അവൻ പ്രത്യക്ഷമായി, அவர் வெளிப்படுத்தினார், അവൻ പ്രത്യക്ഷമായി, அவர் தரிசனமானார், അവൻ പ്രത്യക്ഷമായി. அவர் தரிசனமானார். 4 മുതൽ 12 വരെയുള്ള വാക്യങ്ങൾ നോക്കിയാൽ 4 முதல் 12 വരെയിலான വசனங்களை கவனிப்போமானால் കർത്താവിന്റെ 3 വിധമായിട്ടുള്ള പ്രത്യക്ഷത നാം കാണും. ஆண்டவருடைய 3 விதமான தரிசனங்களை அல்லது வெளிப்படுத்தலை நாம் இங்கே பார்க்கிறோம். അല്ലെങ്കിൽ തന്നെ കുറിച്ച് ഉള്ള 3 വിധ സത്യങ്ങൾ അവർക്ക് താൻ കാട്ടുന്നു. ஆண்டவர் தன்னை குறித்ததான 3 விதமான சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். എന്തെല്ലാമാണ് വസ്തുതകൾ? என்னென்ன அந்த காரியங்கள்? ആദ്യമായിട്ട് നോക്കുക. முதலாவது கவனியுங்களேன். 6-ാം വാക്യം മുതൽ 6வது வசனம் தொடங்கி അവർ ഇല്ല എന്ന് ഉത്തരം പറയുന്നു. 5-ാം വാക്യം, அங்கே ஒன்றுமில்லை என்றார்கள் என்பது 5வது வசனம். 6-ാം വാക്യത്തിൽ കർത്താവ് പറയുന്നത്, 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், പടകിന്റെ വലത്തു ഭാഗത്ത് വല വീശുവിൻ, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், എന്നാൽ നിങ്ങൾക്ക് കിട്ടും. அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். പിന്നെ നാം കാണുന്ന അവർ വല വീശി. அதன் பின்பு நாம் பார்க்கிறோம் அவர்கள் வலை வீசினார்கள். തുടർന്ന് താഴേക്ക് വായിക്കുമ്പോൾ കർത്താവ് പറഞ്ഞതുപോലെ വലിയൊരു കൂട്ടത്തെ അവർക്ക് കിട്ടി. அங்கே நாம் கீழே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது போல இழுக்க மாட்டாத
முடியாத நிலையிலே திரளான மீன்கள் அகப்பட்டது. ഇവിടെ കർത്താവിനെ കുറിച്ചുള്ള എന്ത് വസ്തുതയാണ് അവിടെ വെളിപ്പെടുത്തിയത്? இங்கே ஆண்டவரை குறித்ததான என்ன காரியத்தை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்? അവന്റെ സർവജ്ഞാനമാണ് നമുക്ക് അവിടെ കാണാൻ அங்கே സാധിക്കും. அவருடைய சர்வ ஞானத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். അവന് സകലവും അറിയാം. அவருக்கு எல்லாம் தெரியும். നോക്കുക, ഈ ശിഷ്യന്മാർ ഇവരുടെ ഈ പണിയിൽ, മീൻപിടുത്തത്തിന്റെ പണിയിൽ നൈപുണ്യമുള്ളവരാണ്. அங்கே நாம் கவனியுங்கள், இந்த சீஷர்கள் தங்களுடைய மீன் பிடிக்கக்கூடிய தொழிலிலே திறமை வாய்ந்தவர்கள். അവരുടെ ജീവിതം മുഴുവനും അവരതാ ചെയ്തത്. அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை தான் செய்து கொண்டிருந்தார்கள். അവര് മറ്റുള്ളവർ ഈ കാര്യം സംബന്ധിച്ചൊന്നും പഠിപ്പിക്കുവാനായിട്ട് ആവശ്യമില്ല. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டிலே வேறு யாரும் அவர்களுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ഏത് സമയത്ത് മീൻ പിടിക്കണമെന്ന് അവർക്കറിയാം. எந்த நேரத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். വല വീശേണ്ടത് എവിടെന്ന് അവർക്കറിയാം. எங்கே வலை வீச வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரியும். ഏത് നേരത്താണ് മീൻ പിടിക്കേണ്ടതെന്ന് അവർക്കറിയാം. எந்த நேரத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ഈ വേല നന്നായി അറിയാവുന്നവരാ. இந்த வேலையை நன்றாய் அறிந்திருக்கிறவர்கள். എന്നാൽ ആ രാത്രിയിൽ, ஆனால் அந்த ராத்திரியிலே അവർ ഏറെ അധ്വാനിച്ചിട്ടും அவர்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டும் അവരുടെ ജ്ഞാനം പൊയ്പോയ രാത്രിയായിരുന്നു. அவர்களுடைய ஞானம் பொய்த்து போன ஒரு இரவாக இருந்தது. അവർ ആ കാര്യം, അവരുടെ ജ്ഞാനം ഉപയോഗിച്ചിട്ടും ഒരു ഫലവും ഉണ്ടായില്ല. அவர்கள் தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தியும் எந்த விதமான விளைவும் ஏற்படவில்லை. എന്നാൽ ഇതാ കർത്താവ് ഒരു അപരിചിതനായി അവരുടെ മുൻപാകെ നിൽക്കുന്നു. ஆனால் இதோ ஆண்டவர் ஒரு அந்நியராக அவர்களுக்கு முன்பதாக நிற்கிறார். വലത്തുവശത്ത് വല വീശുവാൻ അവൻ പറയുന്നു. வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொன்னார். മത്സ്യം എവിടെയെന്ന് അവൻ അറിയുന്നു. மீன் எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். വല എവിടെ വീശണമെന്ന് അവൻ അറിയുന്നു. வலை எங்கே போட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். അവരുടെ ജ്ഞാനം വിഫലമായി തീർന്നുവെങ്കിൽ, அவர்களுடைய ஞானம் அங்கே பிரபலமாய் இருந்ததென்றாலும், കർത്താവ് സർവജ്ഞാനിയായി അവർക്ക് പ്രത്യക്ഷമായി. ஆனால் ஆண்டவர் எல்லாம் அறிந்தவராக அவர்களுக்கு முன்னதாக தரிசனமாகிறார். എനിക്കറിയാം, ഞാൻ സർവജ്ഞാനി. எனக்கு தெரியும், நான் சர்வ ஞானி, எல்லாம் அறிந்தவர். രണ്ടാമതായിട്ട്, இரண்டாவதாக തുടർന്ന് നാം താഴേക്ക് വായിക്കുമ്പോൾ, தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் பொழுது ശിഷ്യന്മാർ കരയിൽ വരുന്നു. சீஷர்கள் கரைக்கு வருகிறார்கள். കനലും അതിന്മേൽ മീൻ വെച്ചിരിക്കുന്നതും അവർ കാണുന്നു. அங்கே அவர்கள் வந்த பொழுது கரையிலே கரி நெருப்பும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் பார்க்கிறார்கள். അപ്പവും അവിടെയുണ്ട്. அங்கே அப்பத்தையும் கண்டார்கள். ഇത് എവിടുന്ന് കർത്താവിന് കിട്ടി? இது எங்கிருந்து ஆண்டவருக்கு கிடைத்தது? അപ്പം ഉണ്ടാക്കുവാൻ മാവിനായി കർത്താവ് ഏതെങ്കിലും കടയിൽ പോയോ? அப்பம் உண்டாக்கும்படியாக செய்யும்படியாக மாவு வாங்குறதுக்கு ஆண்டவர் ஏதாவது கடைக்கு போனாரா? ആ മീൻ അവിടെ വരുവാൻ കർത്താവ് മീൻ പിടിക്കാനായിട്ട് പോയി. இந்த மீன் இங்கே வருகிறதற்காக மீன் பிடிக்க ஆண்டவர் போனாரா கடலுக்கு? ഈ തീക്കനൽ അവിടെ എവിടുന്ന് കിട്ടി? இந்த கரி நெருப்பு அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? ഏതെങ്കിലും വീട്ടിൽ പോയി തീക്കനൽ കൊണ്ടുവന്നോ? ஏதாவது ஒரு வீட்டிலே போய் அந்த கரி நெருப்பை வாங்கி கொண்டு வந்தாரா? ഇല്ല, ആ നിലയിലൊന്നും നമുക്ക് ചിന്തിക്കുവാൻ സാധ്യമല്ല. அந்த நிலையிலே ஒன்றும் நாம் சிந்திக்க முடியாது. അവൻ അത് അവിടെ സൃഷ്ടിച്ചു എന്ന് നമുക്ക് മാത്രമേ പറയുവാൻ அவர் സാധിക്കൂ. அதை அங்கே உண்டாக்கினார் என்கிறது மட்டுமே நம்மாலே சொல்ல முடியும். അവനവയെ സൃഷ്ടിച്ചു, அவர் அவைகளை உண்டாக்கினார். மட்டுமல்ல താഴേക്ക് നാം വായിക്കുമ്പോൾ, கீழே நாம் வாசிக்கும் பொழுது ഈ ശിഷ്യന്മാർ ഈ വലിയ ആ പെരുത്ത മീൻകൂട്ടവുമായി വല വലിച്ച് കരയിലേക്ക് കൊണ്ടുവരിക. இந்த சீஷர்கள் ஒரு பெரிய மீன் கூட்டத்தை அவர்கள் வலையில இழுத்து கொண்டு வருகிறார்கள். എന്നിട്ട് യോഹന്നാൻ പറയുന്നത്, அங்கே யோவான் அங்கே எழுதுகிறார், ഇത്ര വലിയ കൂട്ടം ഉണ്ടായിട്ടും വല കീറിയില്ല. இவ்வளவு திரளான மீன்கள் இருந்தும் அந்த வலை கிழியவில்லை. ഈ സംഭവത്തിന് ഏതാണ്ട് 3.5 വർഷത്തിന് മുൻപ്, இந்த நிகழ்ச்சிக்கு ஏறத்தாழ 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக പത്രോസിനുണ്ടായ ഒരു അനുഭവം ലൂക്കോസ് 5-ൽ നാം കാണുന്നുണ്ട്. பேதுருக்கு ஏற்பட்டதான ஒரு நிகழ்வு லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். കർത്താവിന്റെ നിർദ്ദേശം അനുസരിച്ച് ஆண்டவருடைய கட்டளையின்படியாக അന്ന് അവൻ വല വീശി, அன்றைக்கு அவர் வலையை போட்டார். വലിയൊരു പെരുത്ത കൂട്ടം അവിടെയും കിട്ടി. திரள் கூட்ட மீன்கள் அங்கேயும் கிடைத்தது. എന്നാൽ അവിടെ നാം കാണുന്നത്, ஆனால் அங்கே நான் பார்க்கிறோம், ആ വല കീറി. அந்த வலை கிழிந்து போனது. ലൂക്കോസ് 5-ലാണ് നാം അത് കാണുന്നത്. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். നിങ്ങൾ അത് പിന്നീട് വായിച്ചുകൊള്ളുക. நீங்கள் பின்பதாக அதை வாசியுங்கள். എന്നാൽ ഇവിടെ യോഹന്നാൻ പറയുന്നത്, ஆனால் இங்கே யோவான் சொல்லுகின்றார், ആ വല കീറിയില്ല. இந்த வலை கிழியவில்லை. വലിയ കൂട്ടമുണ്ടായിരുന്നു, திரள் கூட்ட மீன் அதிலே இருக்கிறது. എന്നാൽ വല കീറിയില്ല. ஆனால் வலை கிழியவில்லை. ഇവയിൽ നാം എന്താണ് കാണുന്നത്? இதில் நாம் எதை காண்கிறோம்? കർത്താവിന്റെ 2 വിധത്തിലുള്ള ശക്തി നമുക്ക് കാണാനായിട്ട് സാധിക്കും. ஆண்டவருடைய 2 விதமான வல்லமையை நாம் பார்க்கிறோம். ഒന്നിൽ നാം കാണുന്നത്, ஒன்றிலே நாம் பார்க்கிறது അവന്റെ സൃഷ്ടി ക്രിയയിലുള്ള അവന്റെ ശക്തി. ஒன்று அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை.
ക്രിയേറ്റോറിയൽ പവർ. அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை. അപ്പം, ആ മീന്, അതുപോലെ ആ കനൽ, അവൻ അവിടെ സൃഷ്ടിച്ചവയാണ്. அந்த அப்பம், அந்த மீன், அது மட்டுமல்லாதபடிக்கு அந்த கரியறுப்பு, இவைகளெல்லாம் அவர் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். വല കീറാതെ സൂക്ഷിക്കപ്പെട്ടത്, வலை கிழியாதபடிக்கு அது பாதுகாப்பாய் இருந்தது. അവിടെ നാം കാണുന്നത് ഹിസ് കീപ്പിംഗ് പവർ, അല്ലെങ്കിൽ സുരക്ഷിതമായി സൂക്ഷിക്കുവാനുള്ള അവന്റെ ശക്തി. அவருடைய பாதுகாப்பின் வல்லமையை நாம் இங்கே பார்க்கிறோம். ക്രിയേറ്റോറിയൽ പവർ ആൻഡ് കീപ്പിംഗ് പവർ. அங்கே அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, அவருடைய பாதுகாப்பின் வல்லமை. ഇവിടെ നാം കാണുന്നത് കർത്താവിനെ സർവശക്തൻ എന്നുള്ളത്. இங்கே நாம் பார்க்கிறது நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவராக நாம் அவரை பார்க்கிறோம். ആദ്യത്തെ വെളിപ്പാട്, முதலாவது தம்மை வெளிப்படுத்தினது സർവജ്ഞാനി, அவர் சர்வ ஞானி. രണ്ടാമത്തെ വെളിപ്പാട്, இரண்டாவது வெளிப்பாடு, അവൻ സർവശക്തൻ, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ഇനി മൂന്നാമത്തേതിലേക്ക് ഒന്ന് വരിക. இனி மூன்றாவது காரியத்துக்கு வாருங்களே. തുടർന്ന് നാം താഴേക്ക് വായിക്കുമ്പോ தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் பொழுது കർത്താവ് ശിഷ്യന്മാരോട് പറയുന്ന വാക്കുകൾ നാം കാണുന്നുണ്ട്. ஆண்டவர் சீஷரிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். വന്നു പ്രാതൽ കഴിച്ചു കൊള്ളുക, வந்து புசியுங்கள், போஜனம் பண்ணுங்கள். അവൻ പ്രാതൽ ക്രമീകരിച്ച് അവർക്കായി കാത്തു നിൽക്കുകയാണ്. அவர்களுக்கான போஜனத்தை ஆயத்தம் பண்ணி அவர்களுக்காக காத்திருக்கின்றார். അവിടെ നമുക്ക് കാണാനായിട്ട് സാധിക്കുന്നത് അവന്റെ കരുതലാണ്. இங்கே நாம் பார்க்கக்கூடியது அவர் நம்மேலே வைத்திருக்கிற அக்கறை. He is all caring. അവൻ സകലരോടും സകലർക്കും കരുതുന്നവനാണവൻ. அவர் சகலரின் மீதும் அக்கறையாய் இருக்கக்கூடியதான தேவன். ഇതാണ് കർത്താവിന്റെ മൂന്ന് പ്രത്യക്ഷതകൾ. இதுதான் ஆண்டவருடைய மூன்று விதமான வெளிப்பாடு அல்லது தரிசனம். അവൻ സർവജ്ഞാനിയാണ്, அவர் சர்வஞானி, எல்லாம் அறிந்தவர். അവൻ സർവശക്തനാണ്, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். മാത്രമല്ല അവൻ സകലരെയും കരുതുന്നവനുമാണ്. அது மட்டுமல்ல, சகலரின் மீதும் அவர் அக்கறையாய் இருக்கிறவர். ഞാനൊരു കാര്യം ഓർപ്പിക്കട്ടെ. ஒரு காரியம் நான் சொல்கிறேனே, ഈ ശിഷ്യന്മാർക്ക് അന്ന് അതിരാവിലെ ഈ ത്രിവിധമായിട്ടുള്ള വെളിപ്പാട് ഏറെ ആവശ്യമായിരുന്നു. இந்த விடியற்காலை பொழுதிலே இந்த சீஷர்களுக்கு இந்த மூன்று விதமான வெளிப்படுத்தல் அல்லது தரிசனம் அவர்களுக்கு அவசியமாய் இருந்தது. ഞാൻ ആദ്യം ഓർപ്പിച്ചതുപോലെ, நான் ஏற்கனவே சொன்னது போல, അവരുടെ ജ്ഞാനം വിഫലമായ രാത്രിയായിരുന്നു അത്. அவர்களுடைய ஞானம் பொய்த்து போனதான ஒரு இரவாய் இருந்தது. രാത്രിയിലെ അധ്വാന നിമിത്തം അവരുടെ ശക്തി ക്ഷയിച്ച സമയമായി. இரவு முழுவதுமாய் பிரயாசப்பட்டது நிமித்தம் வல்லமையெல்லாம் சோர்ந்து போன நிலையில் இருந்தார்கள். അവരെ കരുതുവാൻ ആരുമില്ലാത്ത കാലമായിരുന്നു. அவர்கள் மேலே அக்கறையாய் இருக்க யாரும் இல்லாத ஒரு இரவாய் இருந்தது. 3.5 വർഷം അവരെ കരുതിയവൻ 3.5 ஆண்டுகளாக அவர்களுக்காக அக்கறையாய் இருந்தவர் അവരെ വിട്ടു പോയിരിക്കുന്നു. இப்பொழுது அவர்களை விட்டு கடந்து போயிருக்கிறார். ഇപ്പോൾ കരുതുവാൻ ആരുമില്ല, இப்பொழுது அவர்கள் மேலே அக்கறை வைக்கிறதற்கு யாரும் இல்லை, നയിക്കുവാൻ ആരുമില്ല, அவர்களை നടത്തുகிறதற்கு யாரும் இல்லை. അതുകൊണ്ടാണ് പത്രോസ് ഞാൻ മീൻ പിടിക്കുവാൻ പോകുന്നു എന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഞങ്ങളും വരികയാണെന്ന് പറഞ്ഞിട്ട് அதனாலே தான் பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். കരുതുവാൻ ആരെങ്കിലും അവർക്ക് ആവശ്യമായിരുന്നു. அவர்கள் மேலே அக்கறையாய் இருக்கிறதற்கு யாரோ அவசியமாய் இருந்தார்கள். അവരുടെ ജ്ഞാനം വിഫലമായി തീർന്നു. அவர்களுடைய ஞானம் பொய்த்து போன நிலையில் இருந்த பொழுது കർത്താവ് സർവജ്ഞാനിയായി തന്നെത്താൻ വെളിപ്പെടുത്തുന്നു. இதோ ஆண்டவர் சர்வஞானியாய் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார். അവരുടെ ശക്തി ക്ഷയിച്ചെങ്കിൽ, அவருடைய பலனெல்லாம் சோர்ந்து போனதென்றால், സർവശക്തനായ കർത്താവ് അവർക്ക് വെളിപ്പെട്ടു. சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ആരും കരുതുവാൻ നയിക്കുവാൻ ഇല്ലെന്നവർ അവർക്ക് അനുഭവം വന്നുവെങ്കിൽ, யாரும் தங்கள் மேலே அக்கறையாய் இருக்கவோ தங்களை நடத்தவோ இல்லை என்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தபோது, കരുതുന്നവനായി അവൻ അവർക്ക് വെളിപ്പെടും. அவர்கள் மேலே அக்கறையாய் இருக்கக்கூடிய தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். പ്രിയമുള്ളവരെ, ഞാനൊന്ന് ഓർപ്പിക്കട്ടെ. அருமையார்களே, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். കർത്തൃവേലയിലായിരിക്കുന്ന നാമും ഈ ശിഷ്യന്മാരുടെ അവസ്ഥയിലേക്ക് ചിലപ്പോൾ എത്തി. கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கக்கூடியதான் நாம் இந்த சீஷருடைய சூழ்நிலையை போல சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகலாம். ആരും അറിയാനില്ല എന്ന് എത്ര പ്രാവശ്യം നാം പറഞ്ഞിട്ടുണ്ടാവാം. ஓ, யாருமே எனக்கு இல்லை, எனக்கு எந்த யாரையும் தெரியாது என்கிற ஒரு நிலைக்குள்ளாக நாம் இருந்திருக்கலாம். എന്റെ പ്രശ്നങ്ങൾ ആർക്കും അറിയില്ല, என்னுடைய பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாது, ആരോട് പറയാനാ, யாரிடத்தில் நான் சொல்ல. ചിലപ്പോ നാം അങ്ങനെയൊക്കെ പറയാറുണ്ടല്ലേ. சில நேரங்கள் நாம் இப்படி சொல்றது இருக்கிறது இல்லவா? ചിലപ്പോ നാം ആത്മീയമായി ക്ഷീണിച്ച അവസ്ഥ വരാം. சில நேரங்கள் ஆவிக்குரிய நிலையில மிகவும் சோர்ந்து போனவர்களாய் இருக்கலாம். അനവധി കാര്യങ്ങൾ ചെയ്യുവാനുണ്ട്, அங்க பல காரியங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறது, എന്നാൽ ആരോഗ്യമില്ല, ஆனால் அதை செய்கிறதற்கு பலன் இல்லை. ആത്മീയ ശക്തിയില്ലാത്ത അവസ്ഥ, ஆவிக்குரிய பலன் இல்லாத ஒரு நிலை, കരുതുവാൻ ആരുമില്ലാത്ത അവസ്ഥ ഉണ്ടാവാം, அக்கறை வைக்கிறதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழல், ഏകാന്തതയുടെ അവസ്ഥകൾ ഉണ്ടാവാം, ஒரு தனிமையின் ஏகாந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை. എന്നാൽ പ്രിയമുള്ളവരെ, നാം ഒന്ന് ഓർക്കേണ്ടത്, அருமையானவர்களே, நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, നാം സേവിക്കുന്ന കർത്താവ്, நாம் சேவிக்கிற ஆண்டவர், നമ്മുടെ കർത്താവും രക്ഷിതാവുമായിട്ടുള്ളവൻ, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடியவர். അതെ, അവൻ നമുക്ക് സകലവുമാണെന്നുള്ളത് നാം ഓർക്കുവാനായിട്ട്.
அவர் நமக்கு சகலமுமாய் இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். സർവജ്ഞാനിയായിട്ടുള്ളവൻ, அவர் சர்வஞானியாய் இருக்கிறவர், നമ്മുടെ പ്രശ്നങ്ങൾ അറിയാവുന്നവനാണ്. நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். അവൻ സർവശക്തനായിട്ടുള്ളവൻ, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், നമ്മുടെ പ്രശ്നങ്ങളെ പരിഹരിക്കുവാൻ കഴിവുള്ളവൻ. நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டு பண்ண முடியும். അവൻ സകലവും കരുതുന്നവനാണ്. அவர் சகலரையும் அவர் அக்கறையாய் இருக்கிறார். അതേ, കരുതുന്ന സ്നേഹപൂർണനായിട്ടുള്ള ஓ, அக்கறையாய் இருக்கிற அன்பின் தேவன் அவர். നമുക്കിനി എന്താണ് വേണ്ടത്? நமக்கு இனி என்ன? മറ്റൊന്നുകൂടി ഓർപ്പിക്കട്ടെ. வேறொரு காரியத்தை சொல்கிறேன். ഈ മൂന്നിലൊന്ന് നീക്കിയാൽ, இந்த மூன்றிலே ஒன்றை நாம் நீக்கிவிட்டால் മറ്റ് രണ്ടിന് ഒരു ഫലവുമില്ലാത്ത അവസ്ഥ. மற்ற ரெண்டும் எந்த விதமான பலனும் இல்லாத ஒரு காரியம். ഞാൻ സാധാരണ ഇതിന് ഉദാഹരണം പറയുന്നത് ഇതാണ്. நான் சாதாரணமாக இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுண்டு. ഒരു ഓട്ടോറിക്ഷ മനസ്സിൽ കാണുക. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை நாம் மனதில் வைப்போம். ஒரு ஆட்டோ നമുക്കൊക്കെ മനസ്സിലാകുന്ന ഉദാഹരണമാണ്. நாம புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு உதாரணம். 3 വീലാണല്ലോ അതിനുള്ളത്. அதற்கு 3 சக்கரங்கள் இருக்கிறது. ഒന്ന് മാറ്റി നോക്കുക. அதுல ஒரு சக்கரத்தை கழட்டி விடுவோமே, ഓട്ടോ ഓടുമോ? அந்த ஆட்டோ ஓடுமா? ഓടാതെ. ஓடாது. ഈ മൂന്നിലൊന്ന് മാറ്റിയാൽ, இந்த மூன்றிலே ஒன்றை எடுத்து விடுவோம் என்றால் കർത്താവിനെ കൊണ്ട് നമുക്ക് ഒരു ഗുണവുമില്ല. ஆண்டவர் நிமித்தமாய் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. വിശദീകരിക്കട്ടെ. நான் விளக்கி சொல்கிறேனே. ആദ്യത്തേത് മാറ്റുക. முதலாவதை மாற்றுவோமே. ഏതാണ് ആദ്യത്തേത്? முதலாவது என்ன? സർവജ്ഞാനി. சர்வஞானி. അത് മാറ്റുക. அதை மாற்றுங்களேன். പിന്നെന്താ ശേഷിക്കുന്നത്? அதுக்கப்புறம் என்ன வாய்க்கிறோம்? സർവശക്തൻ. അവനെല്ലാം ചെയ്യാം. அவரால் எல்லாம் கூடும். മൂന്നാമത്തേത് എന്തായിരുന്നു? மூன்றாவது என்ன? കരുതൽ. சகலர் மேலே அக்கறையாய் இருக்கிறவர், നമ്മളെ സഹായിക്കാൻ ആഗ്രഹമുള്ളവൻ, நமக்கு உதவி செய்ய ஆசையாய் இருக்கிறவர். എന്നാൽ എന്താ ഇല്ലാത്തത്? ஆனால் என்ன இல்ல? ജ്ഞാനമില്ല. ஞானம் இல்லை. നമ്മുടെ ആവശ്യങ്ങൾ അറിയില്ല. நம்முடைய தேவைகள் தெரியாது. എങ്കിൽ ശക്തിക്ക് ഗുണമില്ല. என்னுடைய பலனுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. അവന്റെ കരുതൽ നമുക്ക് അനുഭവിക്കുവാൻ സാധ്യമല്ല. அவருடைய அக்கறையும் அதனாலே நாம் அனுபவிக்க முடியாது. ഇനിയും ഇങ്ങനെ ചിന്തിക്കുക. இனி இப்படி யோசிங்களேன். ആദ്യത്തതും മൂന്നാമത്തതും ഉണ്ട്. ஒருவேளை முதலாவதும் மூன்றாவதும் இருக்கிறது, രണ്ടാമത്തത് ഇല്ലെന്ന് വിചാരിക്കുക. இரண்டாவது இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். സർവശക്തനല്ല, சர்வ வல்லமையுள்ளவர் அங்கே இல்லை. സർവജ്ഞാനിയാണ്, அங்கே சர்வஞானி, കരുതുന്നവനുമാണ്. அவர் அக்கறையா இருக்கிறவர். നമ്മുടെ പ്രശ്നങ്ങളെല്ലാം അറിയാം. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். മാത്രമല്ല നമ്മെ കരുതുവാൻ സഹായിക്കുവാൻ കരുതലുള്ളവനുമാണ്. மட்டுமல்ல, நமக்கு உதவி செய்ய அக்கறையா இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். എന്തില്ല? ஆனா என்ன இல்ல? ശക്തിയില്ല, பலன் இல்லை, வல்லமை இல்லை. ഗുണമുണ്ടോ? ஏதாவது பயன் இருக்கிறதா? ഇല്ല. இல்லை. ഇനി ആദ്യത്തെ രണ്ടും ഉണ്ടെന്ന് വിചാരിക്കുക. இனி முதல் ரெண்டும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ഒടുവിലത്തത് ഇല്ലെന്ന് വിചാരിക്കുക. இறுதியில் உள்ளது இல்லை என்று வைத்துக் അവൻ கொள்ளுங்கள். സർവജ്ഞാനിയാണ്. அவர் எல்லாம் அறிந்தவர். എന്റെ പ്രശ്നങ്ങളെല്ലാം അറിയാം. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். അവൻ സർവശക്തനാണ്. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். എന്നെ സഹായിപ്പാൻ കഴിവുണ്ട്. எனக்கு உதவி செய்கிறதற்கு அவர் போதுமானவர். എന്തില്ല? ஆனா என்ன இல்ல? കരുതലില്ല, அக்கறை இல்லை. എന്തെങ്കിലും ഗുണമുണ്ടോ? அதனால ஏதாவது பயன் இருக்கிறதா? ഇല്ല, ഒരു ഗുണവുമില്ല. ஒரு நன்மையும் இல்லை. എന്നാൽ ഇന്ന് ഈ ഉച്ച സമയത്ത് ഈ വചനം നാം പങ്കിടുന്ന സമയത്ത്, ஆனால் இந்த மதிய பொழுதிலே இந்த வசனத்தை நாம் தியானிக்கக்கூடிய இந்த நேரத்திலே നമ്മുടെ കർത്താവിൽ ഈ 3 ഗുണങ്ങളും ഉണ്ടെന്നുള്ളതാണ് നമ്മെ ആനന്ദിപ്പിക്കേണ്ടത്. நம்முடைய ஆண்டவரிடத்திலே இந்த 3 குணாதிசயங்களும் இருக்கிறது என்கிறதான் நம்மை மிகவும் അവൻ மகிழ்ச்சிப்படுத்துகிறது. സർവജ്ഞാനിയാണ്, அவர் சர்வஞானி, സർവശക്തനാണ്, அவர் சர்வ வல்லவர், കരുതുന്നവനാണ്. அவர் அக்கறையாய் இருக்கிறார். അതുകൊണ്ടാണ് അവനോട് അടുക്കുന്നവരെ പൂർണ്ണമായി രക്ഷിപ്പാൻ അവൻ പ്രാപ്തനാണെന്നുള്ളത് നാം പറയുന്നു. தம்மிடத்திலே நெருங்கி சேர்வர்களை அவர்களை காத்துக் கொள்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். അവൻ പ്രാപ്തനാണ്, அவர் போதுமானவர். ഇങ്ങനെയുള്ള ഒരു കർത്താവിനെയാണ് നാം സേവിക്കുന്നത്. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு தான் நாம் ஊழியம் செய்கிறோம். എത്രയോ അനുഗ്രഹകരമായി. அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. മറ്റൊരു കാര്യവും ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ. மற்றொரு காரியத்தை கூட நான் சொல்கிறேன். നമുക്കറിയാം യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിൽ നിന്നാണ് നാം ധ്യാനിക്കുന്നത്. நமக்கு தெரியும், யோவான் சுவிசேஷத்தில் தான் இதை நாம் சிந்திக்கிறோம். യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിൽ നാം കാണുന്ന, സുവിശേഷത്തിൽ മാത്രമല്ല ലേഖനങ്ങളിലും നാം കാണുന്ന തനിക്ക് പ്രിയപ്പെട്ട 3 വാക്കുകൾ നാം കാണുന്നുണ്ട്. யோவான் சுவிசேஷத்திலும் யோவானுடைய நிருபத்திலும் நாம் பார்க்கக்கூடியதான அவருக்கு பிரியமான 3 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ആവർത്തിച്ച് വരുന്ന 3 വാക്കുകൾ, மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிற, எழுதியிருக்கிற 3 வார்த்தைகள். ആർക്കെങ്കിലും ഒന്ന് പറയാമോ? யாராவது சொல்ல முடியுமா? ജീവൻ, ஜீவன், അൻപ്, அன்பு, ലൈറ്റ്. லைட். ലവ്, ലൈറ്റ് ആൻഡ് ലൈഫ്. லவ், லைட் அண்ட் லைஃப். ഈ വാക്കുകൾ ആവർത്തിച്ച് യോഹന്നാനിൽ നാം കാണുന്നുണ്ട്. இந்த வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியுமாக யோவானிலே பார்க்கிறோம். നാം ഇപ്പോൾ ചിന്തിച്ച 3 കാര്യങ്ങളിലേക്ക് വരിക. நாம் சிந்தித்த இந்த 3 விஷயங்களுக்குள்ளாய் வாருங்களேன். ആദ്യത്തേത് സർവജ്ഞാനി. முதலாவது சர்வஞானி.
ഈ മൂന്നിൽ തന്റെ പ്രിയപ്പെട്ട വാക്കുകളിൽ മൂന്നിൽ ഏത് നമുക്ക് അതിനോട് ബന്ധപ്പെടുത്താം? அவருக்கு பிரியமான வார்த்தைகள், 3 வார்த்தைகள், எந்த வார்த்தை அதோடு தொடர்புபடுத்தலாம்? ജ്ഞാനം, ലൈറ്റ്. லைட். ഇനി രണ്ടാമത്തേത് നോക്കുക. இனி இரண்டாவது கவனிங்களேன். സർവശക്തി, சர்வ வல்லவர். ലൈഫ്. லைஃப். ജീവൻ ഉള്ളിടത്താണ് ശക്തി. ஜீவன் இருக்கிற இடத்துல தான் வல்லமை இருக்கிறது. ഇനി മൂന്നാമത്തേത് നോക്കുക. இனி மூன்றாவது கவனிங்களேன். കരുതൽ, அக்கறை, ലവ്. அன்பு, லவ். ഞാൻ പറഞ്ഞതിന്റെ അർത്ഥം ഇതാണ്. நான் சொல்லி வருவதனுடைய அர்த்தம் இதுதான். തന്റെ സുവിശേഷത്തിന്റെ അവസാന അധ്യായത്തിൽ, தன்னுடைய சுவிசேஷத்தின் இறுதி அத்தியாயத்தில் തനിക്ക് പ്രിയപ്പെട്ട വാക്കുകളിൽ തന്റെ പ്രിയ കർത്താവിനെ പ്രദർശിപ്പിക്കുകയാണ്. എഴുത്തുകാരുടെ മുൻപാകെ தனக்கு പ്രദർശിപ്പിക്കുകയാണ്. விருப்பமான வார்த்தைகளிலே தன்னுடைய பிரிய ஆண்டவரை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இந்த எழுத்தாளர். അവൻ വെളിച്ചമാണ്, அவர் வெளிச்சமா ஒளியாய் இருக்கிறார். ജീവനാണ്, அவர் ஜீவனாய் இருக்கிறார். അവൻ സ്നേഹമാണ്, அவர் அன்பாய் இருக்கிறார். ലൈറ്റ്, ലൈഫ് ആൻഡ് ലവ്. அங்கே லைஃப், லவ் அண்ட் லவ். லைட். നമ്മുടെ സമയം പോകുന്നു. എന്നാൽ വേറൊരു ഭാഗത്തു നിന്നും ഇതേ സംഗതി നിങ്ങളുടെ ശ്രദ്ധയിലേക്ക് കൊണ്ടുവരാം. நம்முடைய நேரம் கடந்து போகிறது. ஆனால் வேறொரு பகுதியிலிருந்தும் இதே காரியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். സമാഗമന കൂടാരത്തിലേക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധയെ, ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு போவோம். അതിന് 3 ഭാഗങ്ങളുണ്ട്. அதற்கு 3 பகுதிகள். ആദ്യത്തേത് முதலாவது பிரகாரம். പ്രാകാരം. അതിനപ്പുറം அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், പരിശുദ്ധ സ്ഥലം, പിന്നെ മഹാപരിശുദ്ധ மகாபரிசுத்த ஸ்தலம். പ്രാകാരം, വിശുദ്ധ സ്ഥലം, അതിപരിശുദ്ധ സ്ഥലം. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். പ്രാകാരത്തിലേക്ക് വരിക. പ്രാകാരத்துக்கு வருவோம். ആദ്യം നാം അവിടെ കാണുന്നത് വളരെ വിസ്തൃതിയുള്ള വാതിലാണ്. அங்கே நாம் பார்க்கிறது மிக விரிவான ஒரு வாசலை நாம் பார்க்கிறோம். 50 മുഴമാണ് വീതി, 50 முழம் அகலம். നാം ആയിരുന്നുവെങ്കിൽ ഒരു 5 മുഴമുള്ള ഒരു വാതിലിട്ട്, நாம் வேணா ஒரு 5 முழ வாசல் வைப்போம். എന്നാൽ 20 മുഴമാണ് ആ വാതിൽ. அங்கு மொத்தமா 20 முழம் அங்கே வாசலாய் இருக்கிறது. ഉള്ളിലേക്ക് പ്രവേശിക്കുക. உள்ளே പോവും. അവിടെ വലതുവശത്തായിട്ട് അങ്ങ് ആൾട്ടർ നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. യാഗപീഠം നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. அங்கே வலதுபுறமாக பலிபீடத்தை நாம் பார்க்கிறோம். അതിന് മുൻപിലായിട്ട് அதற்கு முன்பாக என்னது? வெண்கல താമ്ര തൊട്ടി നമുക്ക് കാണാം. வெண்கல தொட்டியை நாம் பார்க்கிறோம். 3 സംഗതികൾ. 3 காரியம். വാതിൽ എന്ത് കാണിക്കുന്നു? வாசல் எதை காண்பிக்கிறது? സ്നേഹമോ, ജീവനോ, അതോ വെളിച്ചമോ? அல்லது அன்பா, வெளிச்சமா, ஜீவனா? எதை காண்பிக்கிறது வாசல்? എല്ലാവരെയും ഉള്ളിലേക്ക് പ്രവേശിക്കുവാനായിട്ട് വിളിക്കുകയാണ്. எல்லாரும் உள்ளே வரும்படியான ஒரு அழைப்பு. സ്നേഹമാണ് നമുക്ക് അതിൽ കാണാൻ அது സാധിക്കുക. அன்பு அதிலே பார்க்கிறோம். യാഗപീഠമോ, பலிபீடமோ, ജീവൻ അർപ്പിക്കുന്നിടമാണ് അവിടെ. அது அங்கே ஜீவன் கொடுக்கக்கூடிய, பலி செலுத்தக்கூடிய ஒரு இடம். കർത്താവ് നമുക്ക് ജീവൻ, ஆண்டவர் தான் நமக்கு ஜீவன். ഇനി താമ്ര തൊട്ടിയോ, இனி வெண்கல தொட்டியோ? പുരോഹിതന്മാർ അതിൽ നോക്കി തങ്ങളെ തന്നെ ശുദ്ധീകരിക്കുന്നതാ. அங்கே ஆசாரியர்கள் அவர்கள் தங்களை அதிலே பார்த்து தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். ദർപ്പണങ്ങൾ, കണ്ണാടികൾ പലത് ഫിക്സ് ചെയ്തിട്ടുള്ളതാ. அதிலே அங்கே கண்ணாடிகள், தர்ப்பணங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதிலே செய்யப்பட்டிருக்கிறது. വെളിച്ചത്തെ ഓർപ്പിക്കുന്നതാ. அது வெளிச்சத்தை காண்பிக்கிறது. അപ്പോൾ പ്രാകാരത്തിൽ നാം കാണുന്നത് ഈ 3 സത്യങ്ങളാ. அப்படி என்றால் இந்த பிரகாரத்திலே பார்க்கக்கூடியது இந்த 3 சத்தியங்களை. കർത്താവ് സ്നേഹമാണ്, ஆண்டவர் அன்புள்ளவர். കർത്താവ് ജീവനാണ്, ஆண்டவர் ஜீவனாய் இருக்கிறார். കർത്താവ് വെളിച്ചമാണ്, ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். ഇനി വിശുദ്ധ സ്ഥലത്തിലേക്ക് இனி പ്രവേശിക്കാം. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போங்களேன். എന്താണ് അവിടെ നാം കാണുന്നത്? அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? അവിടെ വിളക്കുണ്ട്, அங்கே குத்து விளக்கு இருக்கிறது. അതിന്റെ മുൻപിലായിട്ട് എന്തുണ്ട്? அதற்கு முன்னால் என்ன இருக்குது? കാഴ്ചയപ്പത്തിന്റെ മേശ, சமூகத்தப்ப மேஜை. പിന്നെ അതിന് മുൻപിലായിട്ട് அதை தாண்டி என்ன இருக்கிறது? ധൂപപീഠം. தூபபீடம். ഈ 3ലും നാം എന്താണ് കാണുന്നത്? இந்த 3ல் நாம் என்ன பார்க்கிறோம்? ആ വിളക്കിൽ നാം കാണുന്നത് കർത്താവ് നമുക്ക് വെളിച്ചമാണ്. அந்த குத்து விளக்கு நமக்கு காண்பிக்கிறது ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ഇനി ആ മേശയിലോ, இந்த சமூகத்தப்ப மேஜையிலோ അപ്പം അടുക്കി വെച്ചിരിക്കുന്നിടമാണ്. அங்க அப்பம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். ജീവനെ அதிலே ஜீவனை பார்க்கிறோம். ധൂപപീഠമോ, அங்கே தூபபீடமோ, അവിടെ നിന്നും ധൂപം ദൈവസന്നിധിയിലേക്ക് എപ്പോഴും ഉയരുന്നിടമാണ്. அங்கிருந்து தூபம் எப்பொழுதும் தேவ சமூகத்துக்கு எழும்பி கொண்டிருக்கிறது. കർത്താവിന്റെ നമുക്ക് വേണ്ടിയുള്ള പ്രാർത്ഥനയാണത് കാണിക്കുന്നത്. ஆண்டவர் நமக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை அது நமக்கு காண்பிக்கிறது. അവന്റെ സ്നേഹം നമുക്ക് അവിടെ കാണാൻ സാധിക്കും. அவருடைய அன்பை அதிலே நாம் பார்க்கிறோம். അപ്പോൾ വിശുദ്ധ സ്ഥലത്തും ഈ 3 സംഗതികൾ നാം കാണുന്നു. ஆகவே பரிசுத்த ஸ்தலத்திலும் இந்த 3 காரியத்தை பார்க்கிறோம். ഇനിയും അതിപരിശുദ്ധ സ്ഥലത്തേക്ക് പ്രവേശിക്കുക. இனி மகா பரிசுத்தலத்துக்குள்ளாக போங்களேன். അവിടെ എന്താണുള്ളത്? அங்கே என்ன இருக்கிறது? അവിടെ നിയമപെട്ടകമാണ് നാം കാണുന്നത്. அங்கே உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறோம். നിയമപെട്ടകം തുറന്നാലോ, நீ உடன்படிக்கை பெட்டியை திறந்தாலோ
മൂന്ന് സാധനങ്ങൾ, மூன்று பொருட்கள் இருக்கிறது. തുറക്കാനും അകത്ത് കയറാനും ഒന്നും നമുക്ക് ഒക്കില്ല. அங்கே அதை திறக்கவோ அதற்குள்ளாய் போகிறதற்கோ அவர்களுக்கு உரிமை இல்லை. എന്നാൽ നമ്മുടെ ഭാവനയിൽ നമുക്ക് പ്രവേശിക്കുക. ஆனால் நம்முடைய கற்பனையிலே அதற்குள்ளாய் போவோம். അവിടെയും മൂന്ന് സംഗതികൾ നാം കാണുന്നു. அங்கேயும் மூன்று பொருட்கள் இருக்கிறது. എന്തൊക്കെയാണ് ആ മൂന്ന് സംഗതികൾ? அந்த மூன்று பொருட்கள் என்ன? അഹരോന്റെ തളിർത്ത വടിയുണ്ട്, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது, ജീവൻ, அதிலே ஜீவனை பார்க்கிறோம். ഇനിയും ആ രണ്ട് കൽപ്പനകളുണ്ട്, இரண்டு கற்பனைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. വെളിച്ചം, வெளிச்சம், അതിൽ കൽപ്പനകൾ എഴുതിയിരിക്കുന്നതാണ്. அதிலே கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. പിന്നെന്താണുള്ളത്? இனி என்ன இருக்கிறது? മന്ന ഇട്ട് വെച്ചിരിക്കുന്ന പാത്രം, மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம். അതിൽ നാം കാണുന്നത് കരുതല, அதிலே நாம் அன்பை பார்க்கிறோம், அக்கறையை பார்க்கிறோம். അല്ലെങ്കിൽ അതിപരിശുദ്ധ സ്ഥലത്തും ഈ മൂന്ന് സംഗതികൾ നാം കാണും. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாகும் இந்த மூன்று காரியத்தை நான் பார்க்க முடிகிறது. പ്രാകാരത്തിൽ അവൻ നമുക്ക് വെളിച്ചമാണ്, ജീവനാണ്, അവൻ സ്നേഹമാണ്. பிரகாரத்திலே அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார், அவர் அன்பாய் இருக்கிறார். വിശുദ്ധ സ്ഥലത്തും അവൻ നമുക്ക് വെളിച്ചവും സ്നേഹവും ജീവനുമാണ്. பரிசுத்த ஸ்தலத்திலும் அன்பும் வெளிச்சமும் அங்கே இருக்கிறார். അതിപരിശുദ്ധ സ്ഥലത്ത് പ്രവേശിച്ചാലും ഈ മൂന്ന് സംഗതികൾ നാം കാണും. மகா பரிசுத்தலத்திலே நாம் பிரவேசித்தாலும் இந்த மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். ഇനി ഈ മൂന്ന് ഭാഗങ്ങളും നമ്മുടെ മനസ്സിലേക്ക് ഒന്ന് കൊണ്ടുവരിക. இந்த மூன்று பகுதிகளையும் நம்முடைய மனதுக்குள்ளாய் கொண்டு வாருங்களேன். പ്രാകാരത്തിലെ വെളിച്ചം സ്വാഭാവിക വെളിച്ചമാ, സൂര്യന്റെ വെളിച്ചം. அதாவது பிராகாரத்திலே உள்ளதான வெளிச்சம் இயற்கையான சூரிய வெளிச்சம். വിശുദ്ധ സ്ഥലത്തോ, பரிசுத்த ஸ்தலத்திலோ ക്രമീകരിച്ച ആ വിളക്കിൽ നിന്നുള്ള വെളിച്ചമാ, ஆயத்தப்படுத்தப்பட்டதான அந்த குத்து விளக்கின் வெளிச்சம். അതിപരിശുദ്ധ സ്ഥലമോ, மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ അവിടെ ഷെക്കേന ഗ്ലോറിയാണ്, கர்த்தருடைய ஷெக்கினா மகிமையின் வெளிச்சம், ദൈവത്തിന്റെ തേജസ് തന്നെ. தேவனுடைய மகிமைதானே அங்கே வெளிச்சமாய் ഈ இருக்கிறது. മൂന്ന് ഭാഗങ്ങൾ இந்த மூன்று பகுதிகளும் നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ മൂന്ന് ഘട്ടങ്ങളെ കാണിക്കുന്നു. நம்முடைய வாழ்வினுடைய மூன்று நிலைகளை காண்பிக்கிறது. പ്രാകാരത്തിൽ ആ സ്വാഭാവിക വെളിച്ചം, பிராகாரத்திலே இருக்கக்கூடியதான இயற்கையின் வெளிச்சம் നമ്മുടെ ഈ ഭൂമിയിലുള്ള നമ്മുടെ ഇന്നത്തെ ജീവിതത്തെ இந்த കാണിക്കുന്നു. பூமிக்குரியதான இன்றைய வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. ഇനിയും വിശുദ്ധ സ്ഥലം இனி பரிசுத்த ஸ்தலம் നമ്മുടെ വിശുദ്ധ ജീവിതത്തെ കാണിക്കുന്നു. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. അതിപരിശുദ്ധ സ്ഥലം, மகா பரிசுத்த ஸ்தலம் നാം ഒരു നാളിൽ കർത്താവിന്റെ സന്നിധിയിലേക്ക് പ്രവേശിക്കുന്ന സംഗതിയെ കാണിക്കുന്നു. நாம் ஒரு நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே பிரவேசிக்க போகிற காரியத்தை ഈ காண்பிக்கிறது. ഭൂമിയിലെ നമ്മുടെ സ്വാഭാവിക ജീവിതത്തിൽ, இந்த பூமியிலே நம்முடைய இன்றைய வாழ்க்கையிலே, നമ്മുടെ ആത്മീക ജീവിതത്തിൽ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ഇനിയും വരുവാനുള്ള നമ്മുടെ നിത്യതയിലുള്ള ജീവിതത്തിൽ, இனி வரப்போகிறதா நம்முடைய நித்தியமான வாழ்க்கையிலே നമ്മുടെ കർത്താവ് നമുക്ക് ജീവനും അവൻ നമുക്ക് സ്നേഹവും അവൻ നമുക്ക് ബലവുമാണ്. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவனும் அன்பும் பலனுமாய் இருக்கிறார். അല്ലെങ്കിൽ അവൻ നമുക്ക് സകലവുമായിരിക്കും. இல்லை என்று சொன்னால் அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். പ്രിയമുള്ളവരെ, ഈ ക്യാമ്പിന്റെ ഈ അവസാന നിമിഷങ്ങളിൽ, அருமையானவர்களே, இந்த முகாமுடைய இறுதி இந்த நிமிடங்களிலே യോഹന്നാന്റെ അവസാന അധ്യായത്തിൽ കാണുന്ന കർത്താവിനെ കുറിച്ചുള്ള ഈ വസ്തുതകൾ നമ്മയും ഉത്സാഹിപ്പിക്കും. யோவான் இறுதி அதிகாரத்திலே பார்க்கக்கூடியதான ஆண்டவரை குறித்த இந்த காரியங்கள் நம்மை உற்சாகப்படுத்துவதாக. അതെ പ്രിയമുള്ളവരെ, അവൻ സർവജ്ഞാനിയായി നമുക്കുണ്ട്. அருமையானவர்களே, அவர் நமக்கு சர்வ ஞானியாய் இருக்கிறார். നമ്മുടെ പ്രശ്നങ്ങൾ അവൻ അറിയാം. நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். മക്കളുടെ പ്രശ്നമായിരിക്കാം, நம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையாய் இருக்கலாம், സഭയിലുള്ള പ്രശ്നങ്ങളായിരിക്കാം, சபையிலே உள்ள பிரச்சனைகளாய் இருக்கலாம், കുടുംബ പ്രശ്നമായിരിക്കാം, குடும்ப பிரச்சனைகளாய் இருக்கலாம், നമ്മുടെ ശരീരത്തിലുള്ള രോഗത്തിന്റെ நம்முடைய പ്രശ്നമായിരിക്കാം, சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியின் பிரச்சனையாய் கூட இருக்கலாம். ആരോടും പറയാനൊക്കാത്തതാ, யாரிடத்திலும் சொல்ல முடியாது. എന്നാൽ അവൻ അറിയാം. ஆனால் அவருக்கு தெரியும். അവൻ സർവജ്ഞാനിയാ. அவர் எல்லாம் அறிந்தவர். മാത്രമല്ല, നമ്മുടെ പ്രശ്നങ്ങളെ പരിഹരിക്കുവാൻ തക്കവണ്ണം അവൻ പ്രാപ്തനുമാണ്. மட்டுமல்ல, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவர், സർവശക്തൻ. அவர் சர்வ வல்லவர். അത് തന്നെയുമല്ല, അവൻ നമുക്കായി കരുതുന്നവൻ. அது மட்டுமல்ல, அவர் நம்மேலே அக்கறையாய் இருக்கிறவர். ഇങ്ങനെയുള്ള ഒരു കർത്താവിനെയാണ് നാം സേവിക്കുന്നത്. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு தான் நாம் ஊழியம் செய்கிறோம். ഇത്രയും കാലം നമ്മോട് വിശ്വസ്തനായി പാർത്തവൻ, இத்தனை நாட்களாய் நமக்கு எல்லா விதத்திலும் உண்மையாய் நம்மை நடத்தினவர், അനേക അനുഭവങ്ങളിലൂടെ നടത്തിയവൻ, அநேக அனுபவங்களாய் நம்மை நடத்தி கொண்டு போனவர், ഇനിയും നടത്തുവാൻ ശക്തനായിട്ടുള്ളവൻ, இனியும் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ഈ കർത്താവിൽ നമുക്ക് ചാരാം. இந்த ஆண்டவரை நாம் பார்ப்போம். മനുഷ്യരിൽ അല്ല നമ്മുടെ ആശ്രയം. மனிதரை அல்ல நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது. ഒന്നുകൂടി പറഞ്ഞാൽ, ഫണ്ടുകളിലും അല്ല നമ്മുടെ ആശ്രയം. இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல வேண்டும் என்றால் ஃபண்டை அல்ல நாம் சார்ந்து கொள்ள ഈ வேண்டியது. കർത്താവിലാണ് നമ്മുടെ ആശ്രയം. இந்த ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்வோம். അവനെയാണ് നാം സേവിക്കുന്നത്. அவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். വിശ്വസ്തമായി അവനിൽ ചാരി തുടരാം. உண்மையாய் அவரை சார்ந்து நாம் முன்னேறுவோம். ഇതാണ് ദൈവം നമ്മെ കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത്. இதுதான் தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். ഒരു ഉദാഹരണം പറഞ്ഞ് ഞാൻ നിർത്തട്ടെ. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். സ്പർജന്റെ ജീവിതത്തിൽ നിന്നുള്ള ഉദാഹരണം. ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு உதாரணம். സ്പർജനെ കുറിച്ച് നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ട്, സംശയമില്ല. ஸ்பர்ஜனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சந்தேகமில்லை.
ഇവിടെയുള്ള ഏതെങ്കിലും കർത്തൃദാസന്മാരുടെ പേരല്ല, അങ്ങനെ സ്പർജൻ എന്ന് പേരുള്ള കർത്തൃദാസന്മാരുണ്ട്. ஒருவேளை இங்க இருக்கக்கூடியதான ஊழியக்காரரை குறித்தான ஒரு பெயர் அல்ல, ஸ்பர்ஜன் என்கிறத CH ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடியதான கர்த்தருடைய ஊழியர், കർത്താവ് അനവധി ഉപയോഗിച്ച കർത്തൃദാസൻ, ஆண்டவரால் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டதான ஒரு கர்த்தருடைய மனிதர். ഒരു ദിവസം തന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് ശേഷം താൻ ഭവനത്തിലേക്ക് പോയി. ஒரு நாள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். വളരെ നിരാശയുള്ള ഒരു ജീവിതം, மிக சோர்வோடு கூட அவர் வந்திருந்தார். താൻ ദൈവസന്നിധിയിൽ കംപ്ലൈന്റ് ചെയ്യുവാനായിട്ട് തുടങ്ങി. அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் குற்றம் சொல்ல ஆரம்பித்தார். എനിക്കതില്ല, ഇതില്ല തുടങ്ങിയുള്ള കാര്യങ്ങൾ താൻ പറയും. எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படி நிறைய காரியங்களை அடுக்கி கொண்டு போனார். ലണ്ടനിൽ തന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് ശേഷം ഭവനത്തിലേക്ക് പോയി. அதாவது அவருடைய ஊழியத்தை பின்பதாக வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். കർത്താവ് തന്നോട് ഇടപെടുവാൻ തുടങ്ങി. ஆண்டவர் அவரோடு இடைபடுகிறார். തന്റെ മനസ്സിൽ ഒരു ഉദാഹരണം തന്റെ പെട്ടെന്ന് വന്നു. அவருடைய மனதிலே ஒரு உதாரணத்தை ஆண்டவர் உடனடியாக கொடுக்கிறார். തേംസ് നദിയിലുള്ള ഒരു ചെറിയ മത്സ്യം, தேம்ஸ் நதியில் உள்ளதான ஒரு சின்ன குட்டி மீன், താൻ തേംസ് നദിക്കരയിലൂടെ താൻ പോവുകയായിരുന്നു. அந்த தேம்ஸ் நதி வழி கரை வழியாக அவர் போய் கொண்டிருக்கிறார். അപ്പോൾ ഒരു ചെറിയ മത്സ്യം തന്റെ ഭാവനയിൽ വന്നു. அவருடைய சிந்தனையிலே ஒரு சின்ன அந்த நதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன மீன் அவருடைய கற்பனையிலே வந்தது. മത്സ്യം എപ്പോഴും വെള്ളം കുടിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த மீன் எப்பொழுதும் தண்ணீரை குடித்துக் கொண்டேதான் இருக்கும். അപ്പോൾ ഈ ചെറിയ മത്സ്യം ഇങ്ങനെ ചിന്തിക്കാൻ തുടങ്ങി. அப்போ அந்த சின்ன மீன் இப்படி யோசிக்கிறது, ഞാൻ വെള്ളം കുടിച്ചുകൊണ്ടിരിക്കുക, நான் இப்ப தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன், ഇനി ഈ തേംസ് നദിയിലെ വെള്ളം പറ്റിപ്പോകും, இனி இந்த தேம்ஸ் நதியினுடைய தண்ணீர் இப்படி நான் குடிக்கிறத வத்தி போயிடும், പിന്നെ ഞാൻ എന്ത് ചെയ്യും? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ഇതിലുള്ള പല മത്സ്യങ്ങൾ പിന്നെ എന്ത് ചെയ്യും? ஓ இதுல இருக்கக்கூடிய மற்ற அநேக மீன்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது? വെള്ളം കുടിക്കാൻ പിന്നെ എന്ത് ചെയ്യും? ஓ அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க போகணும்? സ്പർജന്റെ ഭാവനയിൽ ഇങ്ങനെ വന്നു. ஸ்பர்ஜனுடைய கற்பனையில இப்படி வந்தது. അപ്പോൾ തേംസ് നദി ആ ചെറിയ മത്സ്യത്തോട് സംസാരിക്കാൻ തുടങ്ങി. அப்பொழுது அந்த தேம்ஸ் நதி அந்த சின்ன மீனிடத்திலே பேசுகிறது, എന്നിൽ ജലം ആവശ്യത്തിനുണ്ട്, என்னிலே தேவைக்கு அதிகமான நீர் இருக்கிறது, ഇതൊരിക്കലും പറ്റിപ്പോകും, இது ஒருபாலும் வற்றி போகாது, കുടിക്കുക, நீ புடி. നിന്നെ പോലെ എത്രയോ മത്സ്യങ്ങൾ ഇതിലുണ്ട്, உன்னை போல எத்தனையோ மீன்கள் இதுல இருக்கிறது, ഇതൊരിക്കലും இது പറ്റിപ്പോകും. ஒரு நாள் வற்றி போகாது. സ്പർജന്റെ മനസ്സ് വീണ്ടും പ്രവർത്തിപ്പാൻ തുടങ്ങി. ஸ்பர்ஜனுடைய மனது இன்னும் அதிகமாய் மறுபடியுமாக அது செயல்பட தொடங்கினது. യോസെഫിന്റെ ആ സംഭരണിയിലെ யோசேப்பினுடைய பண்டக சாலையில் ഒരു ചെറിയ കുഞ്ഞെലി, ചുണ്ടലി തന്റെ ഭാവനയിലേക്ക്, ஒரு சுண்டெலி அவருடைய கற்பனைக்கு வந்தது. ചുണ്ടലി ചെറിയ ഗ്രെയിൻ, ആ ധാന്യം തിന്നുകൊണ്ടിരിക്കുക. அந்த சுண்டெலி அந்த சின்ன தானியத்தை சாப்பிடுகிறது. അപ്പൊ ആ ചുണ്ടലി ഇങ്ങനെ ചിന്തിക്കാൻ തുടങ്ങി. அந்த சுண்டெலி இப்படி யோசிக்குது, ഞാൻ ഇങ്ങനെ തുടർച്ചയായി തിന്നുക, ஓ நான் இப்படி அப்படியே தொடர்ச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ഇതിലെ ധാന്യം ഒരു നാളിൽ തീർന്നു പോയാലോ, ஒரு நாள் இந்த தானிய கிடங்கில் உள்ள தானியம் எல்லாம் தீந்து போயிடுச்சுன்னா, ഞാൻ ഇത്രയും തിന്നരുത്, ஓ நான் இவ்வளவு சாப்பிடக்கூடாது, തീറ്റി കുറയ്ക്കണം, நான் குறைக்கணும், ഇതിൽ എത്രയോ വേറെ ജീവികളുണ്ട്, അവയ്ക്കൊക്കെ വേണമല്ലോ, இன்னும் எத்தனையோ பிராணிகள் இந்த பண்டக சாலையில இருக்குது, அதுக்கெல்லாம் வேணும்ல. യോസെഫ് ആ ചുണ്ടലിയുടെ മുന്നിൽ വന്നു. யோசேப்பு அந்த சுண்டலிக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். എന്നിട്ട് അതിനോട് സംസാരിക്കുവാൻ തുടങ്ങി. அதோடு கூட பேசுகிறார். അതിനോട് പറഞ്ഞു, നീ അങ്ങനെ ഭയപ്പെടണ്ട, അതിന്റെ சொல்றாரு, நீ பயப்படாத, എന്റെ ഈ ഈ ശാലയിലെ ഈ സംഭരണിയിലെ ധാന്യം ഒരിക്കലും തീരുകയില്ല, என்னுடைய இந்த பண்டக சாலையிலே ஒரு நாளும் தானியம் தீராது, നിന്നെ പോലെയുള്ള എത്രയോ ചുണ്ടലികൾ ഇവിടെ ഉണ്ട്, உன்னை போல எத்தனையோ சுண்டலிகள் இருக்கிறது, ഭക്ഷിക്കുക, புசி, ആവശ്യമായ ധാന്യം ഇതിലുണ്ട്, உனக்கு தேவையான ஆகாரம் இதில் இருக்கிறது. സ്പർജന്റെ മനസ്സ് വീണ്ടും പ്രവർത്തിച്ചു. ஸ்பர்ஜனுடைய மனது மறுபடியுமாய் செயல்பட்டது. ഒരു പർവ്വതാരോഹകൻ തന്റെ മനസ്സിൽ വന്നു. ஒரு மலை ஏறுகிற ஒரு மனுஷன் அவருடைய மனதிலே கடந்து வந்தார். നമുക്കറിയാം പർവ്വതങ്ങൾ കയറുന്നവർ എങ്ങനെയാ, நமக்கு தெரியும் மலையேற்றம் ஏறுகிறவர்கள் எப்படி ஏறுவாங்கன்னு தெரியும். അണച്ച് വലിച്ചൊക്കെയാണ് അവർ മുകളിലോട്ട് പോകുന്നത്. அவங்க எல்லாம் கயிறு கட்டி இழுத்து அப்படியே மேல போவாங்க. ഞാനിങ്ങനെ ശ്വസിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോ, அப்படி அவர் சுவாசித்துக் கொண்டிருந்த போது ഞാനിങ്ങനെ ചിന്തിക്കുവാൻ തുടങ്ങി, அவர் இப்படி யோசிக்கிறார், ഞാൻ ഇങ്ങനെ ശ്വസിച്ചാൽ நான் இப்படியே சுவாசித்துக் கொண்டே இருப்பேன்னா ഇതിലുള്ള ഈ ഓക്സിജൻ തീർന്നു പോകും, இதில் உள்ளதான இந்த ஆக்சிஜன் எல்லாம் தீந்து போயிடும், പിന്നെ ഞാൻ എന്ത് ചെയ്യും? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? സ്രഷ്ടാവ് തന്റെ മുൻപിൽ വന്നു, சிருஷ்டிகர் நமக்கு முன்னதாய் வந்தார். തന്നോട് പറഞ്ഞു, നീ ഭയപ്പെടേണ്ട, அவரிடத்தில் சொன்னார், நீ பயப்படாதே, നിനക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള ഓക്സിജൻ ഈ അന്തരീക്ഷത്തിലുണ്ട്, உனக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த இயற்கையிலே இருக்கிறது, നിനക്ക് മാത്രമല്ല സകലർക്കുമുണ്ട്, உனக்கு மட்டுமல்ல சகலருக்கும் தேவையானது ഈ இருக்கிறது. ഉദാഹരണങ്ങൾ സ്പർജൻ ചിന്തിച്ചപ്പോൾ, இந்த உதாரணத்தை ஸ்பர்ஜன் சிந்தித்த போது, ഓ തനിക്ക് അത് വളരെ ആശ്വാസം, ஓ அவருக்கு அது மிக ஆறுதலாய் இருந்தது. കർത്താവിൽ എനിക്ക് എല്ലാം ഉണ്ട്, ஆண்டவரிடத்திலே எனக்கு எல்லாம் இருக்கிறது, അവൻ എന്നെ ശക്തീകരിക്കുന്നവൻ, அவர் என்னை பலப்படுத்துகிறவர், അവൻ എനിക്ക് പ്രാപ്തനായിട്ട്, அவர் எனக்கு போதுமானவர், എനിക്ക് സകലവും അവനിൽ ചാരുവാൻ, അവനിൽ ഏൽപ്പിക്കുവാൻ സാധിക്കും, எல்லாவற்றிலும் நான் அவரை சார்ந்து அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க முடியும். പ്രിയമുള്ളവരെ, നാം ഇന്ന് ഈ ഭാഗം ചിന്തിക്കും. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த பகுதியை நாம் சிந்திக்கும் போது കർത്താവിനെ കുറിച്ചുള്ള അതേ ആശയങ്ങളല്ലേ നമ്മുടെ ശ്രദ്ധയിലേക്ക് വരുന്നത്. ஆண்டவரை குறித்த அதே சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய மனதிலே கடந்து வருகிறது. സർവജ്ഞാനി, அவர் சர்வஞானி, സർവശക്തൻ, சர்வ வல்லவர், കരുതുന്നവൻ, அக்கறையாய் இருக்கிறவர். മലയാളത്തിൽ സാധാരണകൾ പാടാറുണ്ട്, കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ.
ஓ உங்கள் மேல் அக்கறையாயிருக்கிறவர் நான் அல்லவோ என்று சாதாரணமாய் பாடுகிறார்கள். തമിഴിലും ഉണ്ടായിരിക്കാം ആ പാട്ട്. ஒருவேளை தமிழிலே கூட இருக்கலாம். കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ? ஓ உங்கள் மேல் அக்கறையாயிருக்கிறவர் நான் அல்லவா? അവൻ പറയുന്നതാം ഞാനല്ലയോ? நான் அல்லவா? അവനിൽ നമുക്ക് ആശ്രയിക്കാം. அவரை நாம் சார்ந்து கொள்வோம். വിശ്വസ്തമായിരിക്കാം. நாம் உண்மையாயிருப்போம். കർത്താവ് നമുക്ക് തന്നിരിക്കുന്ന ശുശ്രൂഷകൾ തീർക്കാം. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களை நாம் நிறைவேற்றுவோம். ഇനിയും എത്ര നാൾ കർത്താവിന് വേണ്ടി പ്രവർത്തിക്കാൻ നമുക്ക് അറിയില്ല. இனி எத்தனை நாள் ஆண்டவருக்காக நம்மாலே ஊழியம் செய்ய முடியும் என்று தெரியவில்லை. കർത്താവ് ഏത് നേരത്തും വരാം. ஆண்டவர் எந்த நேரத்திலும் வரலாம். അല്ലെങ്കിൽ ഈ ഭൂമിയിൽ നിന്ന് നമ്മെ അവൻ എടുത്തുകൊള്ളാം. இல்லை என்றால் இந்த பூமியிலிருந்து நம்மை அவர் எடுத்துக்கொள்ளலாம். ഉള്ള സമയങ്ങൾ கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே അതെ നമ്മുടെ എല്ലാ ആരോഗ്യവും നമ്മുടെ എല്ലാ ആ ഉത്സാഹവും നാം ജാഗരിച്ച് കരുതി നാം അവന് വേണ്ടി നമുക്ക് സേവ ചെയ്യും. நம்முடைய எல்லா பலனையும் நம்முடைய எல்லா நேரத்தையும் நம்முடைய எல்லா உற்சாகத்தையும் நாம் ஆண்டவருக்கென்று செலவு செய்வோம். അതെ കർത്താവ് ആ 7 ശിഷ്യന്മാർക്ക് എങ്ങനെ പ്രത്യക്ഷമായോ ஆண்டவர் அந்த 7 சீஷர்களுக்கு எவ்விதமாக தரிசனமானாரோ ആ നിലയിൽ ഈ ഭാഗത്തു നിന്നും കർത്താവ് നമ്മോടും പ്രത്യക്ഷമാകും. அந்த நிலையிலே நம்முடைய சூழ்நிலைக்கேற்ற பிரகாரமாய் இந்த பகுதியின் மூலமாய் ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். സർവജ്ഞാനി, அவர் சர்வஞானி, സർവശക്തി, அவர் சர்வ வல்லவர், കരുതുന്നവൻ, அவர் அக்கறையாய் இருக்கிறவர். അവൻ പ്രത്യക്ഷമായി, அவர் தம்மை வெளிப்படுத்தினார். അവൻ പ്രത്യക്ഷമായി, அவர் தம்மை வெளிப்படுத்தினார். അവൻ പ്രത്യക്ഷമായി. அவர் அங்கே தரிசனமானார். ത്രിവിധ പ്രത്യക്ഷത 3 വിധமான தரிசனங்கள். ഈ കർത്താവിൽ ചാര இந்த ആண்டവரை சார்ந்து கொள்வோம். അവനെ മഹത്വപ്പെടുത്താം. அவரை மகிமைப்படுத்துவோம். അതിന് ദൈവം നമുക്ക് ഈ വചനങ്ങളാലും പ്രോത്സാഹനം നൽകും. அதற்கு தேவன் இந்த வசனங்களாலே நம்மை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். കർത്താവ് നമ്മെ സഹായിക്കുമാറാകട്ടെ. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.